அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நாள். தமிழ் சினிமாவை உலக அரங்கில் தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்த்து தந்த நம்முடைய இசை அமைப்பாளர் திரு கீரவாணி அவர்களுக்கு இந்த அரங்கில் பாராட்டு விழா, அதே நேரத்தில் ஜென்டில்மேன் 2 படத்தினுடைய ஆரம்ப விழா. ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் தமிழ் சினிமா உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அந்த தமிழ் சினிமா உலகத்தினுடைய முகத்தை மாற்றிய பெருமைக்குரியவர் நம்முடைய குஞ்சுமோன் அவர்கள். மரியாதைக்குரிய திரு கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், சேம்பர் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்த திரு ரவி கொட்டாரக்கர் அவர்கள், அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள், திரு சுமன் அவர்கள், திரு தீனா அவர்கள், திரு ராஜன் அவர்கள், அத்தனை பேருமே ரொம்ப முக்கியமான தமிழ் சினிமாவை சார்ந்த இங்கே இருக்கிறீங்க. தமிழ் திரையுலக சார்ந்த முக்கிய இசையமைப்பாளர்கள், டைரக்டர்கள், மிக முக்கியமான நடிகர்கள், மீடியா நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, முதல்ல 1913ஆம் ஆண்டு ஹரிச்சந்திரா என்ற சினிமா முதல்ல இந்தியாவுக்கு வந்தது. தாதா சாஹிப் பால்கே அவர் தான் அதில் அந்த படத்தை நடிச்சிருந்தார், தயாரிச்சிருந்தார். அதை தொடர்ந்து இன்றைக்கு தமிழ் சினிமா, அது இந்தியா சினிமா இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்காற்றி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நம்மளுடைய தமிழ் சினிமா இன்றைக்கு பாகுபலி ஆகட்டும், பொன்னியின் செல்வன் ஆகட்டும், இப்படி மிக முக்கியமான தமிழ் சினிமாக்கள் ரீஜனல் தமிழ் சினிமா நேஷனலை தாண்டி இன்றைக்கு சர்வதேச அரங்கில் மிக முக்கியமான சினிமாவாக திகழ்ந்து கொண்டிருக்குன்னா அதுக்கு நம்மளுடைய தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள், அதில் அந்த தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள், தமிழ் சினிமாவில் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிற டைரக்டர்கள், இசையமைப்பாளர்கள், அவர்களுடைய மிக முக்கிய பங்கு. ஒரு காலத்தில் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான வரலாறு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கதை, அதைத் தொடர்ந்து திரு சிவாஜி அவர்களுடைய நாட்டுப்பற்று என கதைகளை நாம் பார்த்துருக்கின்றோம். திரு NT ராமாராவ் அவர்கள், திரு ராஜ்குமார் அவர்கள், இப்படி இவர்களுடைய சினிமாக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் சமூக கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததில் சினிமா மிக முக்கியமான பங்கு ஆற்றிக்கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான சந்தோஷக்கூடிய செய்தி. தமிழ் சினிமாவில் ஜென்டில்மேன் படம் ஒரு நல்ல கருத்தை கொடுத்தார். ஒரு மருத்துவ மாணவன் தன்னுடைய மருத்துவ கனவை எட்ட முடியாமல் அந்த ஜென்டில்மேன் படத்தில் இருந்தது. அந்த மருத்துவ மாணவனுடைய அது மூலியமாக அவர் அது பிறகு எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அந்த படம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி காதலன், இப்படி மிக முக்கியமான படங்களை நம்மளுடைய திரு குஞ்சுமோன் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். வசந்த கால பறவையில் ஆரம்பித்து சூரியன் போன்ற மிக முக்கியமான திரைப்படங்கள், நல்ல சாதனை திரைப்படங்களை கொடுத்தவர். அதேபோல் நம்மளுடைய இசையமைப்பாளர் திரு கீரவாணி அவர்களை பற்றி ஒரு குறும்படம் போட்டாங்க. கிட்டத்தட்ட 33 வருடத்திற்கு மேலே தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற ஒரு ஆயிரக்கணக்கான சினிமாவில் அவருடைய இசை அழகன் என்ற அந்த பாட்டு நான் கூட ஃப்ளைட்லாம் போடும்போது அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கிறேன். பல படங்கள்லாம் கேட்டிருக்கேன். சினிமா ஃப்ளைட்டில் போடும்போது வேறு 3 மணி நேரம் மொபைல் ஆப்பில் போட்டு உங்களுடைய இசை பாடல்களை ரசிச்சுட்டு தான் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவுக்கு அவருக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைத்திருக்கிறது. இது காலதாமதமாக கிடைத்திருக்கிற அவார்டாக தான் நான் பார்க்குறேன். அவருக்கு எப்போயோ அந்த அவார்டு கிடைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு RRR என்ற படத்தின் மூலமாக பாகுபலி என்ற ஹிட் படத்தை கொடுத்துரு, அதுக்கு பிறகு RRR என்ற அந்த படத்தில் அவருக்கு
ஒரு மிகப்பெரிய உலக அங்கீகாரம் கிடைத்தது. தமிழர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம், நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த அங்கீகாரம். ஆகையால் அவரை பாராட்டுவதற்கு இங்கு வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சாதனையை செய்திருக்கிறார் திரு வைரமுத்து ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவரளவுக்கு நம்மளால் பேச முடியாது. ஆனால் நம்மளால் ஒரு சின்ன அவருடைய பாராட்டுக்கு வார்த்தைகள் இல்லாமல் அவரை பாராட்டுவதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். தமிழ் சினிமாவில் இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு பல படங்கள் நாம் காட்டிக் கொண்டிருக்கு. ஒரு காலத்தில் பாலிவுட் சினிமாக்கள் தான் பேன் இண்டியா சினிமாக்களாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ் சினிமாக்கள் ரீஜனல் மூவிஸ் அடுத்த படமாக நேஷனல் லெவலில் போய் இன்றைக்கி சர்வதேச லெவலில் போயிட்டுருக்கு. அது பல படங்களை நாம் உதாரணமாக சொல்ல முடியும். மீண்டும் நம்மளுடைய இங்கே கலைஞர்களுக்கு, நம்மளுடைய கீரவாணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, திரு குஞ்சுமோன் அவர்களுடைய ஜென்டில்மேன் 2 படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வர வேண்டும் என எல்லா படமும் அவர் கொடுத்த அத்தனை படமும் வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார். இந்த படம் மிக பிரமாண்ட வெற்றி படமாக அமைய எல்லாமுள்ள இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த சபை கண்டிப்பாக எப்படி ஜென்டில்மேன் வெற்றி படமாக அமைந்ததோ அதேபோல் ஜென்டில்மேன் 2வும் வெற்றி படமாக அமையும் என்ற நம்பிக்கை வந்துள்ளது. காரணம், ஜென்டில்மேன் 1ல் ஆஸ்கார் விருது பெற்ற ஏஆர் ரகுமானை சேர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஸ்கார் அவர் பெற்றார். ஆனால் இந்த ஜென்டில்மேன் 2க்கு ஆஸ்கார் விருது பெற்ற நம்ம கீரவாணி சாரை சேர்த்திருக்காங்க. ஸோ வெற்றி அடைவதற்கு அது ஒரு சந்தேகமாக இருந்தால் கூட, ஜென்டில்மேன் 1 ஒரு சந்தேகமாக இருந்தால் கூட, இந்த ஜென்டில்மேன் 2 கண்டிப்பாக நிச்சயம் உறுதியாக வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. இதில் ஒரு 2 சிங்கம் சேருது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இசைக்கு ஆசான் சொன்னால் அது மதிப்புக்குரிய அண்ணன் வைரமுத்து அண்ணன் அவர்கள் தான். ஏன்னா என்னுடைய முதல் டியூன் தன்னன்னா தன்னே தரினா அந்த பாடலுக்கு எனக்கு எழுத்து கொடுத்தவர் கண்ணின் மணி கதை கேளம்மா அப்படி ஒரு எனக்கு முகவரி கொடுத்தவர், எனக்கு என் இசைக்கு முதல் அடையாளத்தை கொடுத்தவர் எங்கள் அண்ணன் வைரமுத்து அண்ணன். ஒரு பெரிய சிங்கம். அந்த சிங்கத்தோட இன்னொரு சிங்கம் என்னன்னா, எங்களுடைய திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் 1250 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. கீரவாணி சார் அவர் அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து எங்களுடைய திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்தின் உறுப்பினர்களை மட்டுமே உபயோகித்து இன்னைக்கு 35 வருட காலமாக இந்த இசைக்கலைஞர் சங்கத்துக்கு வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கு வேலை பணியையும் கொடுத்து கொண்டிருக்கும் கீரவாணி சார். அவரை இது இருக்குங்க ஒரு நான் மெம்பர் யூஸ் பண்ணாத ஒரே மனிதர் அவர் தான். இதில் என்ன ஒரு டஃப்னா, ஒரு 10 வருடத்துக்கு முன்பு சென்னையிலேருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஹைதராபாத் போயிடுச்சு. ஹைதராபாத் போன உடனே அங்கே யூனியன் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் கூட எங்கள் கீரவாணி சார், நான் சென்னை திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்தின் உறுப்பினர் என்று இன்றை வரைக்கும் ஹைதராபாத்துக்கு எங்கள் உறுப்பினர்களை கூட்டு போய் வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்க எங்கள் மகான் பெரிய சிங்கம் கீரவாணி அவர்களுக்கு இந்த 2 சிங்கமும் சேர்ந்து இணைந்து ஒரு படத்தை கொடுக்குதுன்னா சாதாரணமாக இல்லை சார். வாழ்த்து சார். முதல்ல எங்களுடைய 1250 மியூசிஷியன்ஸ் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் சார். இந்த படம் வெற்றி அடையணும். இதனால் நிறைய இசைத்துறைக்கும் இந்த சினிமா துறைக்கும் பல வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும். அது உங்களால் மட்டுமே முடியும். மேலும் இங்கே குஞ்சுமோனு சாரை பற்றி சொல்லணும். அவரை நான் பார்த்ததெல்லாம் இல்லை. அவருடைய நான் படத்தை தான் ஜென்டில்மேனை தான் தேட்டரில் பார்த்துருக்கேன். பார்த்து வியப்படைந்தேன். இப்படிலாம் படம் இந்த ஒரு இந்தியன் ஃபிலிமில் கொண்டு வர முடியுமான்ற மாதிரி அப்போ வியப்பாக இருந்தது. சங்கர் சார் பண்ண படம்லாம். ஆனால் இன்னைக்கு
அவர் அடுத்த கோணத்தில் இருக்கார். ஏன்னா ஒரு லாங் கேப் கொடுத்துருக்காரு. அவர் லாங் கேப்னா வந்து ஒரு 10 வருஷமாக எந்த படமும் அவருடைய கம்பெனிலேருந்து வராமல் இருந்துகிட்ருக்கு. ஸோ அது இப்போ என்ன, அந்த 10 வருடம் வந்து கண்டிப்பாகவே அவர் மிகவும் உறுதியாக சிந்தித்து ஒரு வெற்றி படமாக, நாட்டுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய படமாக கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை அவர் மேலே எங்ககிட்ட இருக்குது. மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை ஒன்றே ஒன்று சொல்லலாம், எல்லாரும் மனிதர்கள் சொல்லலாம், ஆனால் ஒரு கடவுள் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த கடவுள் யாருன்னா சுமன் அவர்கள் தன்னுடைய சொத்தை 150 ஏக்கர் சொத்தை இந்திய ராணுவத்துக்கு எழுதி கொடுத்தவர் சார். அவர் கடவுள் சார். கடவுள் சார். நீங்க மனிதர் இல்ல, கடவுள். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜென்டில்மேன் 2 தமிழிசைக்கு உலகளாவிய தகுதியை வாங்கி தந்து ஆஸ்கார் விருதை பெற்றிருக்கின்ற கீரவாணி அவர்களுக்கு நடைபெறுகிற பாராட்டு விழா என 2 நிகழ்ச்சிகள் சங்கமிக்கின்ற இந்த மகத்தான நிகழ்வில் எளியவன் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைப்பு தந்த ஜென்டில்மேன் குஞ்சுமோன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்க மகிழ்கிறேன். இந்த நாள் எனக்கு இனிய நாளாக மலர்ந்திருக்கிறது. என்னுடைய உலகம் மேடை என்றாலும் அகலாது அணுகாது தீக்காய்வர் போல திரையுலகத்தின் வாசலில் நிற்பவர் நான். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய தமிழ் கவிதைக்கு உலக அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த மகத்தான கவிஞர் வணக்கத்திற்குரிய அண்ணன் வைரமுத்தவர்கள் கலந்து கொள்ளுகிற விழாவில் என்னுடைய வாழ்நாளில் இன்றைக்குத்தான் நான் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவருடைய படைப்புகள் குறித்து பல மேடைகளில் பேசினாலும் அவர் என்னுடைய நெஞ்சில் சங்கமித்திருந்தாலும் அவரை சந்திக்கிற வாய்ப்பை நான் இதுவரை பெற்றவன் இல்லை. இந்த மகத்தான நிகழ்வில் எளியவன் என்னை கலந்து கொள்ளச் செய்து என்னை பெருமைப்படுத்தி இருக்கின்ற அண்ணன் குஞ்சுமோன் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளை தேடுகிறேன், கிடைக்கவில்லை. அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அற்புதமான படங்களை வெளியிட்டு ஒரு காலகட்டத்தில் இழப்பும் இடரும் அவரை சுற்றி நின்ற காலகட்டத்தில் மேடையில் பேசுகிற பொழுது போகிற போக்கில் அவரை குறித்து நான் பேசிய பேச்சுதான் ஜென்டில்மேனையும் என்னையும் இணைத்தது. இன்றைக்கு ஜென்டில்மேன் 2 வெளிவர இருக்கிறது. கீரவாணி அவர்களுக்கு பாராட்டு விழா. அண்ணன் வைரமுத்து அமர்ந்திருக்கிற மேடையில் கொஞ்சம் அளந்து பேச வேண்டும் என்பதை விட அறிந்து பேச வேண்டும். தமிழ் இசைக்கு இன்றைக்கு ஆஸ்கார் விருது பெற்றதன் மூலம்
உலக அங்கீகாரத்தை பெற்று தந்திருக்கிறார் என்பதை விட ஒரு தொடர்ந்து 35 ஆண்டு காலம் அவர் களத்தில் நிற்கிறார். அதுவே இன்றைக்கு பெரும் பாடு. பல பேர் காணாமல் போய்விடுகிற இந்த நாளில் கீரவாணி மட்டும் கலைவாணியின் பிள்ளையாக தன்னை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுகிற அவருடைய அசாத்தியமான திறமைக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கு நடைபெறுகிற இந்த பாராட்டை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை விட தமிழ் திரையுலகம் உலகம் கொண்டாடுகிற ஒரு சினிமாவை தர வேண்டும் என்று கனவு காணுகிறவன் நான். அந்த வகையில் இன்றைக்கு ஆஸ்கார் விருதை பெற்று தந்ததன் மூலம் அதனுடைய வாசலை திறந்து வைத்திருக்கிறார் கீரவாணி அவர்கள். அவரை பாராட்டுகிறேன். பாராட்டினால் ஏதாவது பரிசு ஒன்று கொடுக்க வேண்டும். எந்த பரிசும் நான் எடுத்து வரவில்லை. நான் பாரியாக இருந்திருந்தால் அவருக்கு பல்லக்கு தேர்யானை பரிசீலித்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கைது செய்து அவர் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன். நான் குமணனாக இருந்திருந்தால் என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து அவருக்கு 12,000 பொற்காசுகள் படைத்திருப்பேன். என்னிடத்தில் இருப்பது தமிழ் ஒன்றுதான் என்பதனால் பழமையினால் சாகாத இளையவளாம் காலத்தால் மூத்த தமிழை போல் வாழுங்கள் என்று கீரவாணியை பாராட்டி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜென்டில்மேன் கேடி குஞ்சுமோன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த ஜென்டில்மேன் 2 படத்தை தயாரித்து கொண்டிருக்கிறார். எப்படி ஜென்டில்மேன் 1 வந்து பெரிய ஹிட் ஆனதோ, பெரிய வெற்றி பெற்றதோ, அதே மாதிரி இந்த படமும் மாபெரிய வெற்றி படி என்னுடைய வாழ்த்துக்கள். கீரவாணி அவர்களை வந்து நான் பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. உலகமே அவரை வந்து பாராட்டுது. அவருடைய நாட்டு பாடல் வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா மொழி மக்களும் அதை ஆடி பாடி கொண்டாடுறாங்க. அது எனக்குன்னா பெருமைனா அந்த நாட்டு பாடல் கொரியோகிராஃபர் பிரேம் ரக்ஷிதர் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எங்கள் பேங்க்கு தான் இன்ட்ரடியூஸ் பண்ண நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி தெலுங்குல வந்து அவருக்கு வந்து அவர் கீரவாணிக்கு வந்து போஸ் வந்து எப்படி ஒரு பாடலாசிரியர் இருக்காரோ, அதே மாதிரி தமிழில் வந்து கவியரசு வைரமுத்து அவர் கூட இருக்கும்போது கண்டிப்பாக இந்த படமும் மாபெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு எனக்கு வாய்ப்பு தந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடந்து வரும்போது உதயகுமார் அவர்கள் சொன்னாங்க, இங்கிலீஷில் பேசு. எந்த மொழியில் பேசினாலும் கூட பத்தாது. இவங்க 3 லெஜண்ட்ஸ் இருக்காங்க இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு. பேசிட்டே இருக்கிறான் கீரவாணி அவர்கள். சரஸ்வதி அம்மா இருக்காங்கல்ல, கடவுள், அவர் வந்துட்டு இவங்க மூளையில் உட்காந்துட்டாங்க. மூளையில் உட்காந்துட்டு ஒரு பாட்டு நீங்கள் நினைக்கிறீங்க நாட்டு மாத்திரம் தான் பெருசு இல்லை. அவர் பண்ண ஒரு கம்போசிஷன் கேட்டுகிட்டே இருப்போம். மலையாளத்தில் தேவராகம் படம் ஃபேண்டாஸ்டிக் கம்போசிஷன். பரதன் இஸ் அகெயின் ஃப்ரம் ஆர் ஸ்கூல், அப்பா ஸ்கூலில் இருந்து பரதன். ஹி வாஸ் செட் அசிஸ்டன்ட், நிறைய பேருக்கு தெரியும். அவர் கம்போசிஷன், அவர் பண்ண ஒரு கம்போசிஷன் நீங்கள் தயவுசெய்து கேளுங்க. ஹேட்ஸ் ஆஃப். சரஸ்வதி அம்மா பிளஸ் பண்ண ஒரு மாமனிதன் சார். தயவுசெய்து இங்கே உட்காந்து இருக்குது எல்லாரும் கேட்டு 6 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிற ஆளுங்களும் உங்கள் பாட்டு கேட்டு ஆடி இருக்காங்க. எவ்வளோ வீடியோஸ் பொலிட்டீஷியன்ஸ் ஆடி இருக்காங்க, நடிகர்கள் ஆடி இருக்காங்க. யார் ஆடலைன்னு நம்ம கேட்க வேண்டியது தான். ஏன்னா அப்படி ஒரு கம்போசிஷன் அந்த நாட்டு. I can keep on saying, sir. Today, if I walk anywhere in the world, today I walk into any festival in the world, today I walk into any cinema function in the world, I can walk with my head high just due to this one great man.
நெக்ஸ்ட் பக்கத்தில் இன்னொரு மாமனிதன் திரு வயது 40 வருஷம் நமக்கு தெரியும். அவருக்கு எப்படி சரஸ்வதி அம்மா போயிட்டு அவர் தலையில் உட்காந்துட்டார் கீரவாணி அவர்கள்கிட்ட, பிரம்மன் போய் உட்காந்துட்டாரு இவர்கிட்ட. பிரம்ம எல்லாருக்கும் தலையெழுத்து எழுதுவாங்க, இவர் பாட்டில் வச்சுட்டு எல்லாரும் எழுதிட்டு இருக்காரு. இவர் எழுதின ஒரு பாட்டு கேட்க போகும்போது இட் பி வெரி நைஸ். பட் அப்புறம் திங்க் பண்ணி பார்க்க வேண்டியது நிறையா. கிரேட் மேன் வைரம், லெட் அஸ் salute him too. Last but not the least, my dearest brother. My relationship with him is nearly 42 years. எங்கள் அப்பாவது க்ளோஸ் நண்பர். கொட்டா இருக்கிறார், எங்கள் அப்பா கொட்டா இருக்கிறார். அதான் சொல்கிறது, nearly 70s அவருக்கு தெரியும் அப்பாவை. நான் ஃபஸ்ட்டு இவரை பார்க்குறது 83ல். திருப்பி அங்கே கூட அப்பாவது ப்ராடக்ட் பிஜி விஸ்வம்பரன் படம் இவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. தடலில் இத்தனை நேரம் 1984-85 அந்த டைமில் தான் அவரை மீட் பண்ணுறேன். எல்லாரும் சொல்லுவார், ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டேன் பிஜி விஸ்வம்பரன் கிட்ட. அங்கே ஒரு பயங்கரமான ஒரு மீசை வச்சவர். என்ன மீசை வச்சவரா? எல்லாரும் மீசை வச்சவர். இவர் ஒரு வித்தியாசமான ஒரு மீசை வச்சவர் இவர். அப்புறம் நேராக போய் பார்த்தேன், மீசை மாட்டம் தான் இருந்தது. பார்த்த உடனே சிரிச்சிட்டாரு. மீசை தான் அது சும்மா ஒரு கெட்டப்பு. பட் எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு என்ன வேணும் கிட்ட, குழந்தை என்ன வேணும்னு கேட்டார். இஸ் ஒன் கிரேட் மேன். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்த ஒரு மனிதன். ஒரு படம் எடுக்கிறதுக்கு எந்த அஞ்சவே மாட்டார் செலவு பண்ணுறதுக்கு. என்ன வேணும் செலவு பண்ணுங்க. படம் நல்லா வரணும். இஃப் அட் ஆல் வி சே he sacrifices his life, he sacrifices everything for film production. 3 legends have united. Then what can go wrong? It will be a great achievement. We are sure this gentleman too will be a bigger and greater success than Gentleman 1. I appreciate every person who is here, but I wish the entire team great success. And on behalf of this gentleman too, we from the film industry shall support, and I wish everyone all here watch good films, enjoy cinema, entertain yourself, love cinema. Thank you. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜென்டில்மேன் 2 படத்தை ஆழ் மனதிலிருந்து வாழ்த்த வந்திருக்கிற அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, ஜென்டில்மேன் தென்னிந்திய திரையுலகின் சாதனையாளன், இந்திய சினிமா உலகில் சாதனை படைத்தவன், சரித்திரம் படைத்தவன், எங்கள் அன்பு சகோதரர் கேடி குஞ்சுமோன் மிகப்பெரிய மாமனிதர். நல்லவர்களெல்லாம் வாழ்த்துவதிலே அவர் வல்லவர். இன்றைக்கு அவரை வாழ்த்த தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தென்னிந்திய திரையுலகத்தையே வாழ்த்த வந்திருக்கிறோம். இந்த ஜென்டில்மேன் பட விழாவிலே, துவக்க விழாவிலே உலக அரங்கிலே மிகப்பெரிய புகழினை தென்னிந்தியாவுக்கு பெற்றுத்தந்த இசை மாமேதை கீரவாணி அவர்களை பாராட்டுகிற ஒரு விழாவாக அமைத்தாரு. ஜென்டில்மேன், மிகப்பெரிய ஜென்டில்மேன் நீங்க, சூப்பர் மேன் நீங்க. இதை விட ஒரு பெரிய விழா, நல்லவர்களெல்லாம் நிறைந்திருக்கிற இந்த விழா கீரவாணி அவர்களுக்கு மேலும் 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 உலக புகழ் பெற இறைவன் அருள் வேண்டுகிறேன். இந்த விழாவிலே என்னுடைய அருமை தம்பி இசையமைப்பாளர் தினா ஒரு மிகப்பெரிய செய்தியை சொன்னார்கள். நான் அதிர்ந்து போனேன். ஒரு நடிகர் நம்முடைய இந்திய ராணுவத்திற்கு கார்கில் போர் நடக்கிற போது தன்னுடைய சொந்த நிலத்தை 1500 ஏக்கரை ஹைதராபாத்தில் பொன் விளையும் பூமி ஹைதராபாத்தில் கொடுத்த சுமன், வாழ்க வாழ்க வாழ்க. இந்திய மக்களே உங்களை வாழ்த்தார். அந்த செய்தியை சொன்ன என் தம்பி தினந்தோறும் வாழ்க.
எங்கள் குஞ்சுமோன் அவர்கள் காதலன் தயாரிச்சாரு, ஜென்டில்மேன் தயாரிச்சாரு, சூரியன் தயாரிச்சாரு. அன்னைக்கு பேன் இந்தியா படம் தயாரிச்சவர் அவர். அன்னைக்கு மீடியாக்கள் அவ்வளவு இல்லை. அவர் ஒவ்வொரு படமும் பேசப்பட்டது. இன்றைக்கு பிரபுதேவா இந்திய அளவில் புகழ் பெற்றார் என்றால் அவரை கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தது கொஞ்சம். நீங்கள் திரையுலகத்தை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் கவி பேரரசு இருக்கார், அவர் பேச்சுக்கு முன்னால் நாங்கள்லாம் ரொம்ப தூசு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி திரையுலகில் மா வீரன் எங்கள் கெஞ்சுமோன் என்ற ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெறுகிறேன். 1995 2000 வரைக்கும் ரெட்டு போடுவாங்க. ஒரு படத்துக்கு ஒரு அசோசியேஷன் ரெட்டு போட்டால் அந்த படத்துக்கு தியேட்டரே கொடுக்க மாட்டாங்க. தியேட்டரை கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒருவர் ரெட்டு போட்டுருவாங்க. உடனே தமிழகம் எங்கும் தியேட்டர் கிடைக்காது. எவ்வளோ பெரிய படமாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு உழைப்பாளி என்கிற ரஜினி படத்துக்கு ரெட்டு. திரையுலகில் மீட்டிங், சேம்பரில் மீட்டிங், எங்கள் காட்டுக்கட்ட ரவி கொட்டா எல்லாருக்கும் தெரியும். 10 நாள் தொடர் சமாதான மீட்டிங் ஒத்துக்கல. கடைசியில் ஏவிஎம் சார், நான் இதை வைக்கப்படல, தப்பில்லை, ஏவிஎம் சார், ரஜினி சார், நம்ம ஆனந்தா பீட்டர் சுரேஷ் 3 பேரும் மன்னிப்பு கேட்டார்கள். மாபெரும் மனிதர்கள். அன்னைக்கு மறுநாள் படம் தியேட்டரில் உழைப்பாளி ரிலீஸ் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒருவரை, தமிழ் திரையுலகை ஆட்டி படைத்த ஒருவரை ஆட்டி படைத்த மாவீரன் எங்கள் குஞ்சுமோன். ஏன்னா ஒரு விஷயத்தில் இவர் படத்துக்கு ரெட்டு போட்டார். ரெட்டு போட்ட உடனே இவர் சமாதம் பண்ணவோ கெஞ்சவோ யாரோ 4 பேர் கூட்டு வரவோ இல்லை. ஒரே ஒரு வேலை பண்ணி 5 நாள் அவர் தூங்க விடாம பண்ணிட்டார். கார்லயே அவர் 5 நாள் தமிழ்நாட்டிலே சுற்றி வர்றார். பிறகு அவர் குஞ்சுமோன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க, மன்னிப்பு. அப்படி திரை உலகில் ஒரு மாவீரனாக, அஞ்சாத நெஞ்சம் படைத்தவனாக, எதிலையுமே முதல்வனாக, எல்லா எடுத்ததெல்லாம் முதன்மை முதன்மை முதன்மை. அப்படிப்பட்ட என் அன்பு சகோதரர் இன்றைக்கு ஜென்டில்மேன் 2 இடையில கொஞ்சம் காலம் அது கிரக மாற்றமோ ஓய்வு எடுத்தாரோ ஒதுங்கி இருந்தாரோ ஏதோ ஒரு காரணம். ஆனால் இன்றைக்கு தமிழ் திரை உலகை தலை நிமிர மீண்டும் வந்திருக்கிறார். தமிழ் திரை உலகில் மிகப்பெரிய பேன் இந்தியா மன்னர், பேன் வேர்ல்டு படங்களை சாதிக்க வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தமிழ் திரையுலகம் தலை நிமிரும் எங்கள் குஞ்சுமோனால் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற அனைத்து ஜாம்பவான்களுக்கும், வந்திருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கம். கதிர் அப்படின்னு சொன்னால் காதல் தேசம் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக எனக்கு வாய்ப்பை தந்த, மிகப்பெரிய அந்த வெற்றி படத்தை இயக்குகின்ற வாய்ப்பை எனக்கு தந்த திரு KT குஞ்சுமோன் சார் அவர்களுக்கு இந்த மேடையிலே நான் முதற்க நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பேன் இண்டியா படங்கள்னு இன்றைக்கி சினிமா உலகளாவிய ஒரு வியாபாரத்தை அடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த பேன் இண்டியா படத்தை அப்போவே 25 வருஷத்துக்கு முன்னாடியே செய்தவர் KT குஞ்சுமோன். அது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா படம்னா இன்றைக்கி மிகப்பெரிய நடிகர்கள் இருந்தால் மட்டும்தான் பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆக முடியும். ஆனால் என்னுடைய காதல் தேசம் படம் பார்த்திங்கன்னா ஒரு புது முகம் வச்சு எடுத்த படம், வேறு யாருமே இல்லை. ஆனால் அந்த படத்தை அப்போவே ஒரு பேன் இண்டியாவாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா மொழிகள்லையும் மிகப்பெரிய வியாபார ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படத்தை உருவாக்கி எங்கள் மிகப்பெரிய ஒரு சினிமாவோட சரித்திரத்தை படைத்த குஞ்சுமோன் சார் இன்றைக்கு ஜென்டில்மேன் 2 படம் எடுக்க இன்றைக்கி ஆஸ்கர் நாயகன் கீரவாணி சார், வைரமுத்து சார் மற்றும் நம்ம கோகுலகிருஷ்ணா இயக்குனர் எல்லாரும் இணைந்து இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதோடு இந்த மேடையில் கீரவாணி சாருக்கு இன்றைக்கி ஆஸ்கருக்காக இன்றைக்கி சிறப்பு அவருக்காக பாராட்டு விழா நடந்துகிட்ருக்கு. ஒரு இந்திய
சினிமாவுக்கு உலக அளவிலே மிகப்பெரிய அங்கீகாரத்தை உருவாக்கி தந்த கீரவாணி சார் அவர்களை வாழ்த்த வயதில்லை, இருந்தாலும் இந்த மேடையிலே அவரை வாழ்த்துகின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி சொல்லி இந்த ஜென்டில்மேன் படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக பெரியவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கம். திரு குஞ்சுமோன் அவர்களின் ஜென்டில்மேன் 2 பட விழாவிற்கு நான் வருகை தந்ததில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் குஞ்சுமோன் அவர்களை எனக்கு நீண்ட நெடிய காலமாக தெரியும். அவர் தயாரிப்பாளர் ஆவதற்கு முன்பிருந்தே எனது திரைப்படங்கள் கிழக்குவாசல், சின்ன கவுண்டர், எஜமான் போன்ற படங்களுக்கெல்லாம் அவர்தான் பெரிய விநியோகஸ்தர். தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளாவிலும் அந்த படங்களை வெற்றிகரமான படங்களாக்கிய மாற்றியவர் அவர். அவர் முதல்ல படம் ஆரம்பிக்க ஆசைப்பட்ட போது என்னிடம் ஒரு கோரிக்கை வைத்தார். டேய் உதயா, நீ தான் படம் பண்ணணும் அப்படின்னு. அன்னைக்கு எம்பேட் லக்கோ அவர் குட் லக்கோ தெரியல. நான் அப்போ வேறு 2 படங்கள் பெரிய நடிகர்களை வைத்து செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் செய்ய இயலவில்லை. அந்த சமயத்தில் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் என் மேலே ரொம்ப கோபமாகவே இருந்தார். ஏன்னா என்னை ரொம்ப நேசித்த ஒரு மனிதர் வந்து கேடி குஞ்சுமோன் அவர்கள். என்னுடைய படத்தை ரொம்ப ரசிப்பார், பாட்டை ரசிப்பார். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன் தான் சொல்லணும். அவர் தயாரிப்பாளர்ன்றதை விட ஒரு படம் இப்படித்தான் இருக்கணும். நான் எடுத்தாடா பார், இந்த உலகமே என்கிட்ட என்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு எடுப்பேன்னு என்கிட்ட சண்டை போட்டு போகிறாரு. அதே மாதிரி ஜென்டில்மேன் இன்றைக்கு பேன் இண்டியா திரைப்படம் அன்னைக்கு வந்து இருந்தது. அன்றைக்கி சந்திரலேகா தான் பேன் இண்டியா திரைப்படம். அதுதான் முதல் பேன் இண்டியா திரைப்படம் என்று சொல்லலாம். எஸ்.எஸ். வாசன் அவர்கள் எடுத்த பேன் இண்டியாவுக்கு அடுத்தது ஜென்டில்மேன் என்ற ஒரு படத்தின் மூலமாக ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாமனிதர் தான் திரு கேடி குஞ்சுமோன் அவர்கள். இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயம், அதுவும் திரையுலகத்திலே நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நன்றி என்றது. நன்றி செலுத்துகிறவர்கள் மட்டும் இருந்து விட்டால் போதும், திரையுலகம் தலைமிருந்து நிற்கும் என்பது என்னுடைய கருத்து. அதற்கு மேல் நான் கருத்து கூற விரும்பவில்லை. இந்த ஜென்டில்மேன் 2 மீண்டும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும் மிக அற்புத சினிமாவாக வர வேண்டும் என இளம் இயக்குனர் கோகுலகிருஷ்ணா, வாங்க, உங்களை நிறைய பேர்த்துக்கு தெரியாது, கோகுலகிருஷ்ணாவுக்கு ஒரு கரவசம் கொடுங்க. அவர் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர். எப்படி ஒரு காம்பினேஷனை கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இன்றைக்கு உலகமே எழுந்து ஆடுகிற அளவுக்கு இசையமைத்து இந்திய திரைப்படத்திற்கென்ற ஒரு தனி முத்திரையை வரலாற்றையும் பதித்த இசையமைப்பாளர்களுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம், என்னென்னமோ பேர் வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு ராகத்திலேயே ஒரு இசையமைப்பாளர் பேர் இருக்குன்னா அது கீரவாணி அவர்களுக்கு மட்டும்தான். உலகத்திலேயே ஒரு ராகத்தின் பெயரிலே ஒரு பெயர் இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் நான் சரி என்று நினைக்கிறேன். அவருடைய கம்போசிங் பற்றி எங்கள் அண்ணன் ரவி அவர்கள் அழகாக இங்கிலீஷில், நான் ஏன் இங்கிலீஷில் பேச சொன்னேன், அவருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா சரளமாக வரும். இல்லைன்னா மலையாளம் கலந்த தமிழ், கன்னடம் கலந்த மலையாளம், இப்படியெல்லாம் பேசுவாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கிற சர்வதேச திரைப்பட விழாக்களிலே எங்கே பார்த்தாலும் அவரை பார்க்கலாம், எங்கே போனாலும் அவரை பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்திய திரைப்படங்களுடைய வேல்யூஸை எடுத்து ஒவ்வொரு மேடையிலும், சர்வதேச மேடைகளிலே நமது இந்திய சினிமாவை பற்றிய உயர்வை பேசிக்கொண்டிருக்கிற ஒரே நபர் திரு ரவி அவர்கள்தான். ஆகவே மிக முக்கியமானவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். அதை எடுத்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை. கவியரசர் வைரமுத்து அண்ணன் அவர்கள், அவருடைய பாடல் வரிகளை கேட்காதவர்கள் காதுகளே இருக்காது என்பது எப்படி நான் வந்து எஸ்பிபி பாட்டை கேட்காதவங்க இருக்க முடியாதோ அந்த மாதிரி அண்ணன் வைரமுத்து அவர்களுடைய பாடல்கள் ஒலிக்காத காதுகளே இல்லை என்று சொல்லலாம். இந்த மாமேதைகளுடன் இணைந்து பயணிக்கிற இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும். இந்த திரைப்படத்திலே பங்கு பெறும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும்
தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் குஞ்சுமோன் will rise again, he returns back என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம், நமஸ்காரா, நமஸ்காரம், நமஸ்தே. நான் 5 languages ஃபிலிம் குஞ்சுமோகன் சார் எடுக்கிறார்ல, 5 languages சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி பை 1 get 1 ஃப்ரீ மாதிரி ஒரே நாள் 2 ஈவெண்ட், ஜென்டில்மேன் 2 பூஜா, கீரவாணி சார்க்கு ஃபெலிசிட்டேஷன், extraordinary event. I congratulate the entire team, and particularly as a producer, I must firstly Kirwani sir பற்றி அப்புறம் சொல்கிறேன். நம்ம மியூசிக் டைரக்டர் சார் அவர் ஃபஸ்ட்டு. ஆஸ் எ ப்ரொடியூசர் குஞ்சுமோன் சார், I know him as a distributor in Kerala from 80s. 85, 87 அந்த டைமில் அவர் ஒரு ப்ரொடியூசராக தமிழ்நாட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக இருக்கார். அந்த டைமில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு நல்ல கதை சொன்னார். அந்த இது 91, 92ல் ஒரு நல்ல கதை சொன்னார். அவர் எப்பவுமே குஞ்சுமோகன் சார் கதை ஹீரோ மாதிரி நினைப்பார். ஃபர்ஸ்ட் he believes in story, then only artist. ஸோ கதை கேட்ட உடனே கதைக்கு அவர் நல்லா புரிஞ்சிச்சு. அதே ஜென்டில்மேன் 1 சங்கர் சார் கொண்டு வந்த கதை அவரே டைரக்டராக கொண்டு வந்தார். கதை பிடிச்சதுக்கப்புறம் அவருக்கு யார் யார் டெக்னீஷியன்ஸ் வேணுமோ அவரெல்லாம் ஏஆர் ரஹ்மான் வேணும், வைரமுத்து சார் வேணும், அவர் வேணும், இவர் வேணும், அந்த மாதிரி டைரக்டர் கேட்டால் எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் நம்பர் 1 அந்த மாதிரி கொடுத்துட்டு ஜென்டில்மேன் முதல் கொண்டு பேன் இண்டியா ப்ரொடியூசர் ஆகிட்டார். தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி, வேர்ல்டு வைட் கேடி குஞ்சுமோகன்னா டுடே இஸ் நாட் a Tamil producer or a Telugu producer or a Hindi producer, world producer. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ட்ரெண்டு, அவங்க ட்ராக் ரெக்கார்டு எல்லாருக்கும் இப்போ சொல்ல தேவையில்லை. கண்டினியூஸாக எத்தனை சூப்பர் ஹிட்ஸ், எத்தனை பேன் இண்டியா பிக்சர்ஸ் எடுத்துட்டார். இப்போ எல்லாரும் நம்ம பேன் இண்டியா சொல்கிறோம். 30 years பேக்கே பேன் இண்டியா ப்ரொடியூசர் அவர். அந்த மாதிரி இருக்கும்போது அதே ட்ரெண்டு கண்டினியூ பண்ணி இப்போ கூட லேட்டஸ்ட்டு கோகுல் கிருஷ்ணா ஒரு நல்ல கிராண்டியர் சப்ஜெக்டோட வந்தார். கிராண்டியர் சப்ஜெக்டு குஞ்சுமோகன் சார் பட்ஜெட் பார்க்காம எக்ஸ்ட்ராடனரி சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கோகுல் கிருஷ்ணாக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டு இதுக்கு யார் யார் வேணும்னா கீரவாணி சார் ஆஸ்கார் வின்னர், பத்மஸ்ரீ அவார்டி, அதுக்கு மேலே யார் வேறும் நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் இன் இந்தியா, அவர் ஓகே. வைரமுத்து சார் நம்பர் ஆஃப் நேஷனல் அண்ட் ஸ்டேட் அவார்டு வின்னர், வைரமுத்து சார் ಅವರು ಓಕೆ. ಪದ್ಮಶ್ರೀ ಅವಾರ್ಡಿ ತೋಟ ತರಣಿ ಸರ್ ಅವರು ಓಕೆ. ಅಜಯ್ ವಿನ್ಸೆಂಟ್ ಅವರು ಓಕೆ. ವಿನ್ಸೆಂಟ್ சீனியர் வின்சென்ட் பையன் அஜய் வின்சென்ட் இன்னைக்கு பிக் கேமராமேனில் அவர் ஒரு. அந்த மாதிரி யார் மேலே கம்மி சொல்லாமல் யார் யார் நம்பர் 1 டெக்னீஷியன்ஸ் எல்லாம் போட்டு அதுதான் ஒரு ப்ரொடியூசருக்கு தன்னம்பிக்கை. இன்றைக்கி ஈவெண்ட்டில் கூட பாருங்கள், ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். டைரக்டர் முதல் கொண்டு எல்லா டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்புறம் ஆர்டிஸ்ட் ஸ்டேஜ் மேல் கொண்டு வந்தார். அதுதான் ப்ரொடியூசர் தன்மானம். அதுதான் நான் பாராட்டுறேன் குஞ்சுமோகன் சாருக்கு. கீரவாணி சார் பற்றி சொல்லணும்னா நம்ம பேனரில் கூட ஒரு படம் பண்ணார் சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன். அவர் இன்னைக்கு உலகம் கீரவாணி சார்ன்னா உதயகுமார் சார் சொன்ன மாதிரி ஒரு ராகமே அவர் பேரில் இருக்கு. மரகதமணி சார் இங்கே சொல்கிறாரு கீரவாணி ராகம், ஒரிஜினல் அவங்க அப்பா வச்ச நேமும் கீரவாணி.
கீரவாணி சார் இப்போ வேர்ல்ட் நம்பர் 1 மியூசிக் டைரக்டர் ஆஸ் ஆன் டுடே. ಅವರು இந்த ப்ராஜெக்டுக்கே பெரிய 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 அட்வான்டேஜ். ஆஸ்கார் வின்னர், பத்மஸ்ரீ அவார்டி அவர் மியூசிக் கொடுக்குறாருன்னா அதுக்கு வேறு வார்த்தை இல்லை. அதே மாதிரி வைரமுத்து சாரு, தோட்டா தரணி சாரு, அஜய் வின்சன் சார், எல்லா டெக்னீஷியன்ஸ். திஸ் இஸ் எ ப்ராடக்ட் பை டெக்னீஷியன்ஸ், by a producer and then only artist. அந்த மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடாக சொல்கிற ஒரு ப்ரொடியூசர் பற்றி கூட ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இந்த ஈவெண்ட்டு. இன்னைக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏப்ரல் 2024 ரிலீஸ் அப்ராக்சிமேட் சொன்னார் குஞ்சுமோகன் சார். ஸோ we can count எப்போ இந்த படம் பார்க்கலாம், எப்போ இந்த படம் பார்க்கலாம். It is going to be a wonderful technical film. Finally, நம்ம தம்பி சுமன் சார் நம்ம பேனரில் 11 பிக்சர்ஸ் ஹீரோவை ஆக்ட் பண்ணார். அவர் பற்றி தினா சார் சொன்னார், ராஜன் சார் சொன்னார். நம்ம தம்பி பற்றி நான் சொல்லக்கூடாது, எவ்வளோ பெரிய மனசோ எனக்கு தெரியும். இங்கே குஞ்சுமோகன் சார் கூப்பிட்ட உடனே அவரே இங்கே சென்னை வந்து கதை கேட்டுட்டு அன்கண்டிஷனலாக டேட்ஸ் கொடுத்துட்டார். அது குஞ்சுமோகன் சாரே சொன்னார், எத்தனை நாள் வேணும்னா அத்தனை நாள். மெயின் கேரக்டரு, சென்ட்ரல் கேரக்டரும் கொஞ்சம் டேட்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொன்னார். ஓகே சொல்லிட்டு டேட்ஸ் கொடுத்துட்டார். சுமன் சார் ஸ்டார்ட் பண்ணி இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்க்கு இட் இஸ் கோயிங் டு பி பிக்கெஸ்ட் ஹிட். ஜென்டில்மேன் 1 எப்படி ப்ரொடியூசர்ஸ் பிக்சர் ஆயிடுச்சோ, ஜென்டில்மேன் 2 கூட அதே மாதிரி டெஃபினட்டாக இது பெரிய ஹிட் ஆக போகுது. அது எனக்கே இல்லை, எல்லாருக்கும் அதே நம்பிக்கை. டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு பி பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் வேர்ல்டு வைடு. I wish the entire team all the best and thank you very much for the opportunity. All dignitaries on dais, ladies and gentlemen. Kunjaman Sara uncle kupnatilla, but he is very like we are very old friends and good family friends. I know him from very young age. Like I know his son is my family. I wish him all the best. I can see a golden team, which professional, who's really professional here, and with the young couple, the hero and heroine. I wish all the best there. All praise. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். இப்போவே நிறைய பேர் பெரிய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டு மைக்கு கொடுத்தா எது சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் மீதி கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து இன்றைக்கி வந்திருக்க எல்லாருக்குமே, இன்றைக்கி மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கும், பிரிண்ட் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா, வந்திருக்கிற ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே வணக்கம். இப்போ இந்த விழாவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் முதல்ல எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டாந்தாங்க. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு நான் தெரியாது. ஏன்னா நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்ட ஆள் இல்லைங்க. எங்கள் தாயார் வந்து இப்போ இந்த ஆடிட்டோரியம் பக்கத்தில் எத்ராஜ் காலேஜ் இருக்குது. எத்ராஜ் காலேஜில் அவங்க வந்து பிரின்ஸிபலாக இருந்தாங்க. அப்பா வந்து இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு ஆப்போசிட்டில் கியூராஜ் மேன்ஷன் சொல்லி அங்கே இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மேனேஜராக இருந்தேன். நான் இங்கே தான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே வந்து தமிழ்நாடு மக்களோட ஆசீர்வாதத்தில் அப்படியே வந்தேன். ஒரு சாதாரண ஒரு கார் மெக்கானிக், கிட்டு ட்ராவல்ஸ்ன்னு சொல்லி டீனகரில் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் அவர் காரு டூரிஸ்ட் வண்டி அமைச்சிட்டு இருப்பார். அவர் வந்து என்னோடய வீட்டில் காரு ரிப்பேர் ஆச்சு. அப்போ எங்கள் ரெகுலர் மெக்கானிக் வந்து வரல. அவர் ஃபோன் பண்ணால் இவரை அனுப்பிச்சார். இவர் வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு. வந்த உடனே என்ன பார்த்துட்டு இந்த மாதிரி சினிமாவில் ஆக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டார். சார் நீங்கள் வந்த வேலையாக பாருங்கள், பார்த்து நீங்கள் போங்க, நான் ஆக்ட் பண்ணுறேன்னு இல்லை, இதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்கன்னு சொன்னேன். இல்லைங்க உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குதுன்னு சொன்னார். அவர் என்ன ஜோஷியம் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா, ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. காலேஜ் பிரின்ஸிபல், அவங்க பிரின்ஸிபல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க. நான் ஒன்றுமே சொல்ல, நான் இல்லாத சமயத்தில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட பேசி, எங்கள் அப்பாக்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி, அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து
நீ ஆக்ட் பண்ணுறதா இருந்தால் நீ பண்ணலாம்னு சொன்னேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவங்க வீட்டில் சினிமா புக்கே கிடையாது. எப்படி அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. நானும் யோசித்தேன். அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக நான் வந்து காலேஜ் பச்சைப்பேஸ் காலேஜில் தான் இருந்தேன். நான் பாரதி ராஜா சார் படம் கிழக்கு போகும் ரயில் ரெகுலராக வந்து படம் எடுக்கிற ஸ்டைல் இல்லாமல் ஒரு நேச்சுரலாக விதவுட் மேக்கப் விதவுட் விக் நேச்சுரல் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பச்சைப்பாஸ் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ட்ரை பண்ணலாம், ஒரு பர்சனாலிட்டி இருக்குன்னு. அப்போ ஒன்லி ஒரே ஒரு அசெட் என்னென்னா நான் கராட்டேல வந்து அப்போ பிளாக் பெல்ட். நான் அது எதுவுமே தெரியாது, ஆக்டிங் டான்ஸ் கேம்ஸ் எதுவுமே தெரியாது. அங்கேருந்து அப்படியே லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அவங்க ஆசீர்வாதத்தில் 45 வருஷம் தாண்டியாச்சு. 750 படம், 100 படம் தெலுங்கில் ஹீரோவாக பண்ணேன், 50 படம் தமிழ் கன்னட பண்ணேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உலகத்தில் நம்ம சில விஷயம் நம்ம சாதிக்கலாம். இந்த சாதிக்கிற விஷயம் என்ன சொல்கிறான்னு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ படம் நம்ம பண்ணலாம். முக்கியமாக இப்போது கீரவாணி சார் சொல்கிறேன். அவர் ஆஸ்கர் வாங்குவார்னு சொல்லி அவர் யோசிச்சிருப்பார் இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம மொத்தம் இந்தியாவை வந்து அந்த லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டார். இருக்கிற அத்தனை பேருக்கு நம்ம எப்போவுமே நம்மளுக்கு வந்து குறை என்னன்னு கேட்டால், நம்ம ஆஸ்கரில் நம்மளுக்கு என்ட்ரி கிடையாது. நம்ம எப்போவுமே நம்ம வந்து அங்கே வந்து நம்ம பேக்வேர்டு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் போய் ஆஸ்கரை வந்து அவர் சம்பாரிச்சிருக்கார். அது முதல்ல அந்த படம் தயாரிப்பாளர் தானியா சாருக்கும் ராஜமௌழி சார் டைரக்டர் அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா இவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த கான்செப்டை வந்து ராஜமௌழி சார் சொல்லி இவர் அந்த டியூனை போட்டிருக்காரு. எத்தனையோ டியூன் போட்டிருப்பார். ஆனால் அந்த டியூன் போட்டு அந்த டியூனுக்கு வந்து லிரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து 2 ஹீரோ 2 கண்ணு மாதிரி அற்புதமாக அவங்க டான்ஸ் பண்ணாங்க. பட் மெயின் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா கீரவாணி சார். ஏன்னா கீரவாணி சார் அந்த டியூன் போட்டால் தான் அவங்க டான்ஸ் பண்ணாங்க. அந்த டியூன் இல்லைன்னா அவங்க டான்ஸ் பண்ண முடியாது இல்லையா. அந்த டியூனு அந்த ரிதமு அந்த ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்தது அவர் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. டெக்னீஷியன்ஸும் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. உலகத்தில் நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து முன்னுக்கு போகலாம். அந்த முயற்சியில் குஞ்சுமோகன் சார் நிறைய பேர் மீசை வச்சுருக்காங்க, பெரிய பெரிய மீசை வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே டேரிங் டேஷிங் எல்லாரும் சொன்னாங்க. பேன் இண்டியா பற்றி பேசுனாங்க. அவர் பண்ண நிச்சயமாக பேன் இண்டியா. ஏன்னா ஜென்டில்மேன் படம் வந்து ஒரு பெரிய நம்ம சவுத்துக்கே வந்து ஒரு பெரிய பிரேக்கர். அந்த மாதிரி பணம் செலவு பண்ணி ஒரு கிராண்டியராக படம் பண்ணி நான் அந்த படத்தை 5 வாட்டி பார்த்தேன். ஏன்னா தமிழ் படம் அவ்வளோ இருக்கும், ஃபைட்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணி ஒரு பிரேக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பண்ணாங்க. அது வரைக்கும் ஒரு மாதிரி எல்லாருமே ரிஸ்க்கு, எதுக்கு நம்ம பண்ணுறது, எதுக்கு செலவு பண்ணுறது. ஆனால் சினிமா என்னன்னு கேட்டிங்கன்னா பணத்தை போட்டால் தான் பணம் வரும். அதிர்ஷ்டம் வச்சு அது சில படம் ஓடும், சில படம் ஓடாது. பட் இந்த பிஸ்னஸில் வந்து பணம் போட்டால் தான் அதுக்கு கதைக்கு தகுந்த மாதிரி போட்டால் தான் ஜனங்க வந்து பார்ப்பாங்க. நான் கஷ்டத்தில் எடுத்தேன், எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது, இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ குஞ்சுமோகன் சரி எல்லாரும் வந்து பேன் இண்டியா பற்றி சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜென்டில்மேன் 2 வந்து இந்த தமிழ் படம் வந்து உலகத்துக்கு ஏன் போகக்கூடாது. RRR படத்தில் வந்து கீரவாணி சார் வந்து ஒரு ஆஸ்கர் அவார்டு சம்பாதிச்சிருக்காரு இல்லையா கஷ்டப்பட்டு. அந்த மாதிரி குஞ்சுமோகன் சார் வந்து இந்த படத்தை வந்து உலகத்துக்கே ஒரு தமிழ் படம் வந்து உலகத்திலே புகழ் வர மாதிரி நம்ம டைரக்டர் கோகுல் கிருஷ்ணா சார் உட்கார்ந்து கதையை மாற்றி கதையை பேசி ஏன் கொண்டு போகக்கூடாது, கொண்டு போகலாம் அப்படின்றது என்னோட மனசில் இருக்குது. அது கண்டிப்பாக அது போகும்னு நான் அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்க உதயகுமார் சார் கூட படம் பண்ணலான்னு பண்ணோம், பட் முடியல. நிறைய காம்பினேஷன் தெலுங்கில் ட்ரை பண்ணோம், முடியல. இப்போ முக்கியமாக வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த ஒரு அளவில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் 10 லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 லாங்குவேஜ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து வணக்கம். நான் யாருக்கிட்டையும் நான் போய் கேட்கல. வந்த படத்தை வந்து நான் விடலை. எல்லா படங்களும் நான் பண்ணியிருக்கேன். அண்டு முடிக்கிறதுக்கு முன்னால் முக்கியமாக இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு ஸ்டேஜுங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கல்யாணம் ஒய்ஃப் எல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் வருது. அண்டு முக்கியமாக வந்து இந்த கார்கில் லேண்டை பற்றி சொன்னாங்க. எனக்கு இல்லை, இந்த பாராட்டு வந்து என்னோட மனைவி சிரிஷாவுக்கு தான் சொல்லணும். இந்த ஐடியா கொடுத்தது அவ தான். அதாவது நம்மலாம் வந்து இங்கே சந்தோஷமாக கூத்து ஆடிக்கிட்டு எல்லாம் இருக்கிறோம். ஆனால் பார்டரில் நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காக ஒருத்தன் அவன் லைஃப்பை வந்து தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். அவன் வந்து சாகிறதுக்காக வரல, அந்த இராணுவத்தில் வந்து அவன் சாகிறதுக்காக வரல, அவன் உயிரோடு இருக்கிறது தான் வந்திருக்கான். ஆனால் அவனோட குடும்பத்தை கூட அவன் தியாகம் பண்ணி நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் பாருங்க. அதுக்கு நம்ம எல்லாம் பண்ணணும்.
அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கும் நான் 10 நாள் முன்னால் காஷ்மீர் போயிருந்தேங்க. சுச்சுவேஷன் பார்த்தாலே ரொம்ப பயமாக இருந்தது. மனுஷன் ரோட்டில் நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்காங்க. மிலிட்ரி ஆளுங்க தான் நடக்கிறாங்க. சைக்கிளில் மிலிட்ரி ஆளுங்க போகிறாங்க, பைக்கில் மிலிட்ரி ஆளுங்க போகிறாங்க, ஆட்டோ ரிக்ஷாவில் மிலிட்ரிக்காரங்க போகிறாங்க. நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியறதே இல்லை. நம்ம ஏகப்பட்ட குறை சொல்கிறோம். ஆனால் அங்கே அவ்வளோ ப்ராப்ளம், அவ்வளோ குறைய வச்சுக்கிட்டு பாவம் அவங்க பண்ணுறாங்க. அது நிஜமாக ஏதோ பண்ணணும்னு சொல்லி நாங்கள் பண்ணாங்க. பட் இந்த மேட்ரு வந்து தினா சார் எடுத்ததுனால தான் இந்த டாப்பிக்கை நான் சொல்கிறேன். நான் ஏதோ எனக்காக பப்ளிசிட்டி ஏதோ நான் சொல்கிறதுன்னு இல்லை. அந்த மாதிரி நாங்கள் நினச்சோம். என் ஒய்ஃப் சிரிஷா சொன்னா, சரி அந்த லேண்ட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டூடியோ, அப்புறம் வந்து இந்த ஆயுர்வேதிக் சென்டர், சிலதெல்லாம் மெடிக்கலி டயக்னோஸ் பண்ணாத சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ்க்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு கிளினிக் மாதிரி பண்ணி, ஒரு ரிசார்ட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். இடம் ஜாஸ்தி வேணும்னு சொல்லி அப்போ நாங்கள் வாங்கினோம். அப்போ அங்கே சில நெக்ஸ்லைட் ப்ராப்ளமாக இருந்தது, அது பெண்டிங்காக இருந்தது. அந்த டைமில் இது வரும்போது பணம் கொடுக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 10 ரூபா ஒருத்தர் கொடுத்தாருனா, இன்னொருத்தர் 20 ரூபா கொடுத்தாருனா அது பெருசாகிடுது. அதனால் அந்த மாதிரி வேண்டாம், இந்த இடத்த நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம், அவங்க என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் அப்படின்னு சொன்னோன்னா நான் உடனே அதை அனௌன்ஸ் பண்ணி அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நாட்டுக்காக அவங்க பண்ணும்போது எங் சைடில் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஏன்னா அது பண்ணதான் அவங்களுக்கும் நம்ம அவங்கள பற்றி யோசிக்கிறோம்னு சொல்கிறது அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்தால் போடுங்க. நிறைய பேருக்கு உயிர் போனதுனால அவங்க வந்து வேலையை விட்டு அவங்க வந்து போகல, இன்னும் போயிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சாகுறாங்க. நம்மளுக்கு தெரியாது. எத்தனையோ குடும்பங்க, எத்தனையோ பசங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க தந்தையை வந்து அவங்க நம்ம மாதிரி பசங்களுக்கு வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் லேடிஸ் இருக்காங்க, புருஷனை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் லேடிஸ் இங்கெல்லாம் இருக்கீங்க, ஜாலியாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஜாலியாக நகை போட்டு ஜாலியாக சுற்றுறீங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் யோசிக்கணும். அவங்கள பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டு நீங்கள் செல்யூட் போட்டாலே போதும், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கொரோனா டைமில் வந்து முக்கியமாக போலீஸ் அவங்க வந்து நம்மளை எல்லாரும் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் ராத்திரி பகல் அவங்க வந்து நம்மளை வந்து காப்பாற்றினாங்க. லேடி போலீஸாக இருக்கட்டும், ஜென்ட் போலீஸாக இருக்கட்டும். அதே மாதிரி டியூட்டி பண்ணும்போது நிறைய பேர் அவங்க வந்து உயிர் வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, நிறைய பேர் போச்சு. அதே மாதிரி இந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ண கார்பரேஷன் அவங்க நம்மலாம் குப்பையை தூக்கி வெளியே போட்டால் பாவம் அவங்க எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போய் அவங்க வந்து அதை டஸ்ட்பினில் போட்டு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி முக்கியமாக சொல்லப்போனால் விவசாயிங்க வந்து நம்ம அந்த டைமில் தெரியல, நம்ம வந்து ஷாப்புக்கு போனோம், அரிசி வாங்கினோம், பருப்பு வாங்கினோம், எண்ணெய் வாங்கினோம், அதெல்லாம் முடிஞ்சுது. அவங்க போகாமல் வேலைக்கு போகாமல் இருந்தால் நம்மளோட கதி என்ன நீங்கள் யோசிச்சிருக்கணும். ஸோ அது லாஸ்ட்டில் வந்து நான் யாரை சொல்கிறேன்னா, டாக்டர், நர்சஸ், சொந்த ரிலேஷனே கிட்ட போக முடியாது, சொந்த ஃப்ரெண்டே போக முடியாது, புருஷன்கிட்ட பொண்டாட்டி கிட்ட போக முடியாது, பொண்டாட்டி கிட்ட புருஷன் போக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டாக்டர், நர்ஸுங்க நமக்கு வந்து அவங்க பண்ண உதவி நம்ம எப்பவுமே மறக்க முடியாது. ஏன்னா அவங்க லைஃபும் டேஞ்சரில் போட்டு அவங்களும் ரிஸ்கில் இதாகி நிறைய பேர் அவங்க உயிரை நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மலாம் வந்து இந்தியன்ஸுங்க, நம்மளுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அது வந்து மற்ற ஊரில் கிடையாது, இந்த ஊரில் தான் அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் மறக்காமல் இருந்து, அதே மாதிரி நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இவங்க எல்லாருமே வந்து கிளப் பண்ணுறது யாருன்னு என்ன கேட்டிங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான். அதுக்கப்புறம் வந்து கேம்ஸு, ஏன்னா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து சில ஃபீலிங்லாம் இருக்குது. இன்றைக்கி மேடையில் வந்து எல்லா சவுத்துலேருந்து எல்லாமே வந்தாங்க. குஞ்சுமோகன் சாரை பற்றி அவ்வளோ அழகாக பேசுகிறேன், நல்லா பேசுகிறேன். உண்மையிலே ரொம்ப பேசணும் அவரை பற்றி. ஏன்னா அவருக்கு இருக்கிற ரிஸ்க்கு, அவருக்கு இருக்கிற ஒரு கட்ஸு அந்த டைமில். அதுக்கப்புறம் எல்லாரும் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேனரில் நான் வந்து முதலாளிகிட்ட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷம். கோகுல் கிருஷ்ணா சார் எனக்கு வந்து அந்த கேரக்டர் பற்றி சொன்னாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டருங்க, ரெகுலர் ரொட்டீன் கேரக்டர் இல்லை. இன்னைக்கு படம் வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ பிரசாத் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்ல ஹிட் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஆகும். உங்கள் ஆசீர்வாதத்தினால கண்டிப்பாக ஆகும். இந்த சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கு, இந்த பேனரில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ குஞ்சுமோகன் சாருக்கு, மற்ற எல்லா டெக்னீஷியன் எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த திரு குஞ்சுமோகன் சாருக்கு நன்றி. வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் அமேசிங் காஸ்ட் அண்ட் legendary technicians, Kirvani sir, Totadharni sir, Vairamuthu sir, Ajayan Vincent sir, and then Satish Surya, Kapas sir, and Varsha and Purnima. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. we are very excited to start the shoot. And நான் வந்து குஞ்சுமோகன் சார் படம் பார்த்து தான் வளர்ந்துட்டேன். அண்ட் மை சினிமாவில் ட்ரீம்ஸ் வந்ததெல்லாம் அவர் செட் பண்ண பெஞ்ச் மார்க் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஒரு ஃபேனாக தாண்டி இப்போது இந்த படத்தில் ஒரு டெக்னீஷியனாக வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து
சந்தோஷத்தை தாண்டி 3 மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பிகாஸ் சார் செட் பண்ண பெஞ்ச்மார்க் அப்படி. அண்ட் இந்த பேனரில் படம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங். அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டே அண்ட் நைட் டு கிவ் அ பெஸ்ட் ஃபிலிம். தேங்க்யூ. சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று அறிவித்துவிட்டு என்னை பார்த்து நீங்கள் நிறைய பேச வேண்டும் என்று அறிவிப்பாளர் அறிவித்திருக்கிறார். மன்னிக்க வேண்டும் சகோதரி, நான் 10 மணிக்கு பேசியிருந்தால் நிறைய பேசியிருப்பேன், 11 மணிக்கு பேசியிருந்தாலும் நிறைய பேசியிருப்பேன். மணி இப்போது 12:47. இந்த நேரத்தில் இந்த பெருமக்களின் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் மத்தியில் நான் சோறாக இருக்க விரும்பவில்லை. சோறாக இருக்க மாட்டேன், சோறாக இருப்பேன் என்ற ஒரு உறுதியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வயிற்றை பசி ஆக்கிரமிப்பதற்கு முன்னால் என் உரையை நான் நிறைவு செய்வேன். நிறைய பேச வேண்டிய மேடைதான், நிறைய பேச வேண்டிய பெருமக்கள் உள்ள சபைதான். இங்கிருக்கும் ஆளுமைகளெல்லாம் ஒவ்வொருவரை பற்றியும் 30 நிமிடங்கள் பேசுவதற்கு கனமான விஷயங்கள் உண்டுதான். ஆனாலும் கூட சபையறிதல், நேரமறிதல், உணவறிதல், உணர்வறிதல் என்ற அறிதல்களோடு பேசுகிற போது நான் எண்ணி சில நிமிடங்களில் என் உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, இந்த அரங்கில் நிறைந்திருக்கிற என் பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குஞ்சுமோன் அவர்கள் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு எதை மூலதனமாக வைத்திருக்கிறார் என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு குஞ்சுமோன் வைத்திருக்கிற மூலதனம் அபூர்வமானது. அவரது மூலதனம் பொன்னல்ல, பொருள் அல்ல, நிலம் அல்ல, பணம் அல்ல. இவைகளெல்லாம் மூலதனமாக இருந்தால் கரைந்துவிடும், காணாமல் போய்விடும், ஒரு தோல்வியில் துவண்டு போய்விடும், காற்றில் பறைந்து போய்விடும். ஆனால் குஞ்சுமோன் ஒரு திரைப்படத்திற்கு வைத்திருக்கிற மூலதனம் துணிச்சல். துணிச்சல் என்ற ஒரே மூலதனத்தை வைத்து கடந்த 35 ஆண்டுகளாக தன் வாழ்க்கையை துவக்கிக் கொண்டிருக்கிறார் வெற்றிகரமாக. வேறொரு மனிதனுக்கு, இந்த மனிதனுக்கு நேர்ந்த துன்பங்கள் வந்திருந்தால் அவர் ஒன்று துறவியாகி இருப்பார். துன்பங்களிலிருந்து மீள்வதற்கு, சுகமாக வாழ்வதற்கு ஒரே வழி துறவியாதல். அல்லது அதிலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டுமென்றால் அரசியல்வாதியாதல். அரசியல்வாதியாகி போகியிருப்பான் அல்லது துறவியாகி போகியிருப்பான். குஞ்சுமோனுக்கு நேர்ந்த துன்பங்கள் ஒரு தனி மனிதனுக்கு நேர்ந்திருந்தால், ஆனால் குஞ்சுமோன் ஒரு தலைமுறைக்கு பிறகு மீண்டும் நான் ஜென்டில்மேன், மீண்டும் நான் திரைப்படம் எடுப்பேன், மீண்டும் வெற்றி கொடி நாட்டுவேன் என்ற தைரியத்தோடு, துணிச்சலோடு, லட்சியத்தோடு மீண்டும் இந்த திரைத்துறைக்கு கொடிநாட்ட வந்திருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். ஒரு தலைமுறை எத்தனை வருடம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு தலைமுறை என்பது 33 வருடம். ஒரு நூற்றாண்டில் ஒரு மனிதன் 3 தலைமுறையை கடக்கிறார். சற்றொப்ப ஒரு ஜென்டில்மேன் வந்து ஒரு தலைமுறையாக போகிறது. ஒரு தலைமுறையில் 1 மடங்கு வெற்றி பெற்ற குஞ்சுமோன் இந்த 2ஆம் தலைமுறையில் 2 மடங்கு வெற்றி பெறுவேன் என்றுதான் ஜென்டில்மேன் 2 என்று பெயர் வைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். வாழ்க. டென்சிங், ஹிலாரி 2 பேரும் இமயமலை ஏறினார்கள். இமயமலையின் சிகரத்தை தொடுவதற்கு சில கிலோமீட்டர் தூரம் இருக்கிற பொழுது ஹிலாரி சொன்னான், வேண்டாம் டென்சிங், திரும்பி விடுவோம். ஏன்? ஆக்சிஜன் தீர்ந்து கொண்டிருக்கிறது. மலை உயரம் செல்ல செல்ல ஆக்சிஜன் குறையும். நம்மிடம் இருக்கும் ஆக்சிஜன் தீர்ந்து போனால் இறந்தே போய்விடுவோம்.
டென்சிங் சொன்னான், ஒன்று ஆக்சிஜன் இருந்தால் நான் இமயமலையை தொட்ட முதல் மனிதன் நானாக இருப்பேன். ஒருவேளை ஆக்சிஜன் சீர்ந்து போய் நான் என் கடைசி சுவாசத்தை எவரெஸ்ட் உச்சியில் விட்டால் இமயமலை உச்சியில் இறந்த முதல் மனிதன் நான் என்று புகழ் பெறுவேன் என்று சொன்னான் டென்சிங். அவன்தான் வெற்றி பெற்றான். குஞ்சுமோன் அந்த டென்சிங் ஜாதி. வெற்றி பெற்றாலும் நான் தான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும். தோல்வி அடைந்தாலும் என்னை போல் லட்சியத்தில் தோல்வியடைந்தவர் இந்தியாவில் இல்லை என்று பெயர் பெற வேண்டும். வெற்றியோ தோல்வியோ நானே உச்சம் என்று இருக்கக்கூடிய ஒரு தீர்க்கமும் தினமும் கனவும் உள்ள ஒரு தயாரிப்பாளர் குஞ்சுமோன். அவரை பற்றி ஒரு தனி விழாவில் பேசலாம். இந்த ஜென்டில்மேன் 2 வெற்றி விழாவில் குஞ்சுமோனுக்காக மட்டும் ஒரு தனி அரங்கு வைத்து பேசலாம். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் குஞ்சுமோன். உங்களோடு நான் இருக்கிறேன். நான் இதுவரைக்கும் பெற்ற மொத்த தமிழையும் நான் உங்கள் படத்துக்கு வெற்றிக்கு நான் செலவழிப்பேன். செலவழித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் செலவழிப்பேன். நண்பர்களே, என் அருமை நண்பர் கீரவாணி தமிழில் அவர் செய்த முதல் படத்திற்கு பாட்டெழுதுகிற வாய்ப்பை கே பாலச்சந்தர் அவர்கள் தந்தார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியத்திடம் கேட்டார் கே பாலச்சந்தர், ஒரு புது இசையமைப்பாளரை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் உயரத்துக்கு வேண்டும், என் தரத்துக்கு வேண்டும், என் கலை சாதனைக்கு நிகராக ஒருவன் வேண்டும். இசை அறிந்தவன், பண்பாடு அறிந்தவன் வேண்டும். என்னை தொல்லை செய்யாதவன் வேண்டும். யார் அப்படி ஒருவன் எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்ட பொழுது எஸ்பி பாலசுப்ரமணியம் கவிதாலயா நிறுவனத்துக்கு சொன்ன ஒரே பெயர் கீரவாணி திறம் தெலுங்கு தேசம். வரச்சொல், நல்லா இருக்கு உன் இசை, ஆனா உன் பேரு கீரவாணி இல்ல, மரகத மணி என்று பெயர் வைத்து என்னிடம் ஒப்படைத்தார். அதுதான் வானமே இல்லை. ஒரு 35 வருடங்களுக்கு முன்பு கீரவாணியிடம் நான் கண்ட அதே இசை இல்லை. அதைவிட பெரிய இசை இருக்கிறது, அதே பண்பாடு இருக்கிறது, அதே பணிவு இருக்கிறது, அதே கனிவு இருக்கிறது. ஜென்டில்மேன் என்று குஞ்சுமோனு கருத்து நான் கருத வேண்டியவர் கீரவாணி. கீரவாணியிடம் ஒரு நல்ல செய்தியை சொல்லி அவரை பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மலையாளத்திற்கு கொச்சினுக்கு போயிருந்தோம் இந்த படத்திற்கு பாட்டெழுத. ஒரு தொலைக்காட்சி நிருபர் அவரை பேட்டி எடுத்தார். ஆஸ்கார் விருது பெற்ற பிறகு என்ன மாற்றத்தை பார்க்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்தார், அண்ணாந்து பார்த்தார், தலை சொரிந்தார், மூக்கை துடைத்துக் கொண்டார், கேமராவை பார்த்தார், சொன்னார், எந்த மாற்றமும் இல்லை. எப்படி என்றார்கள். அவர் சொன்னார், ஆஸ்கர் எனக்கு தேவையான உணவுகளை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் சென்று நானே வாங்குவேன். நூடுல்ஸ் வாங்குவேன். நான் ஆஸ்கார் விருது பெறுவதற்கு முன்னால் அந்த கடையில் போய் நூடுல்ஸ் என்ன விலை என்று கேட்டேன். 200 ரூபாய் என்றார்கள். பணம் கொடுத்து வாங்கி வந்து விட்டேன். ஆஸ்கார் விருது பெற்று விட்டேன். மேடையில் சென்று விருது வாங்கிவிட்டு நான் ஊருக்கு திரும்பினேன். என் உணவை நானே வாங்குகிற வழக்கப்படி அதே கடைக்கு போய் நூடுல்ஸ் என்ன விலை என்று கேட்டேன். 200 ரூபாய் கொடுத்து வாங்கிவிட்டு போ என்றார்கள். நான் ஆஸ்கார் விருது வாங்கியதால் எனக்கு நூடுல்ஸ் விலை ஒன்றும் குறையவில்லை, எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, நான் நானாக இருக்கிறேன். சபாஷ் கீரவாணி சார், சபாஷ். இதைவிட சிறப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. எனக்கும் அப்படித்தான். பத்மஸ்ரீ இருந்துவிட்டு போகட்டும், பத்மபூஷன் இருந்துவிட்டு போகட்டும், கவிப்பேரரசு இருந்துவிட்டு போகட்டும், 3 பல்கலைக்கழகத்தின் டாக்டர் பட்டங்கள் மறந்துவிட்டு போகட்டும், 7 தேசிய விருதுகள் ஒரு ஓரமாய் இருக்கட்டும், 6 மாநில விருதுகள் ஒரு ஓரமாய் இருக்கட்டும். என்னுடைய நாளைய சாப்பாட்டுக்கு நான் இன்று உழைத்தாக வேண்டும். இந்த விருதுகளெல்லாம்
உழைப்பை உறுதி செய்கிற ஒரு ஏற்பாடு தானே தவிர வயிற்றுக்கு சோறு போடுகிற ஏற்பாடு அல்ல. கீரவாணிக்கு தெரியும், ஆஸ்கார் விருது வாங்கிய பிறகுதான் நான் அதிகமாக உழைக்க வேண்டும், இல்லை என்றால் இவனுக்கு ஆஸ்கார் விருது என்று இந்த நாடு கேலி செய்துவிடக் கூடாது. எனக்கு பிடித்த ஒரு பழமொழி உண்டு. பத்திரிகை தோழர்கள் இதை இளைஞர்களுக்கு சொல்லலாம், நீங்கள் உங்கள் மனதில் எழுதி கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு சொல்லலாம். மனம் சோர்ந்திருந்தால் உங்கள் தாய்மொழியில் இதை வாய்விட்டு சொல்லிக் கொள்ளலாம். அந்த பழமொழி இதுதான். நின்ற இடத்தில் நிற்க வேண்டுமா? ஓடிக்கொண்டே இரு, வேற வழியே கிடையாது. இந்த பூமி இன்னும் ஏன் நிலைத்திருக்கிறது? இந்த பூமி தோன்றி 450 கோடி ஆண்டுகளாகிவிட்டன. இன்னும் 450 கோடி ஆண்டுகளுக்கு இந்த பூமி சுற்றும் என்று அறிவுலகம் நம்புகிறது. அந்த பூமி இதுவரைக்கும் நிலையாக இருப்பதற்கு காரணமே அது சுற்றி கொண்டே இருப்பதுதான். சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன். நீ மனிதன். அந்த மனித ஜாதியில் ஒருவர் தான் நம்முடைய கீரவாணி. அவரை நான் பாராட்டுகிறேன். இந்த படத்திற்கு 3 பாடல்கள் முடிந்திருக்கின்றன. அடுத்த 3 பாடல்கள் செப்டம்பர் முதல் வாரத்தில் நிச்சயம் முடிந்துவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாங்களெல்லாம் திட்டத்தில் பிறந்தவர்கள். எப்படி எங்கள் தாயின் கர்ப்பத்தில் நாங்கள் திட்டத்தோடு பிறந்த திட்டத்தோடு வளர்ந்தோமோ அப்படியே வாழ்க்கையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு செப்டம்பர் முதல் வாரத்தில் குஞ்சுமோன் அவர்களே அடுத்த 3 பாடல்கள் உங்களுக்கு வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நான் இந்த மேடையில் கொடுக்கிறேன். 6 பாடல்கள், அதில் ஒரு பாட்டு. அந்த பாட்டு வரிகளை நான் சொல்வது இந்த சபையின் விதிகளை மீறுவதாகிவிடும், சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பாடலின் உள்ளடக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பாட்டு, ஒரு மேடையில் பரதநாட்டியம், மேடையில் ஒரு கல்லூரி மாணவி பரதநாட்டியம் ஆடுகிறாள் தன் தோழிகளோடு. இந்த பரதநாட்டியத்துக்கு என்ன கண்டென்ட்னு கேட்டேன். நான் முதல்ல கேட்கிறது, இந்த பாட்டுக்கு பாட்டு சரி, இந்த பாட்டுக்கு என்ன உள்ளடக்கம் என்று கேட்டீர்களா? தீர்மானித்தீர்களா? What is the content of this song? So that I can write according to that. சொல்லுங்க, என்ன கண்டென்ட்? எது வேணாலும் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல என்ன வச்சுக்கலாம். அப்புறம் தீர்மானம் பண்ணோம். பரதநாட்டியம் என்றவுடன் ராதாவும் கிருஷ்ணனும் வந்து விடுவார்கள், விஸ்வாமித்திரரும் மேனகையும் வந்து விடுவார்கள். ஏனப்பா, இந்த பரதநாட்டியம் என்பது அந்த இதிகாச பாத்திரங்களுக்கு மட்டும்தானா? இருக்கிற பாத்திரங்களுக்கு இல்லையா? நிகழ்கணம் சொல்ல மாட்டீர்களா? வாழ்வை பரதநாட்டியம் பேசாதா? இந்த முகம், இந்த கண், இந்த புருவம், இந்த கன்னம், இந்த உதடு, இந்த தாடை, இந்த கழுத்து, இதன் வழியாக வருகிற பாவங்கள் எல்லாம் இறந்த காலத்தைத்தான் சொல்லுமா? நிகழ்காலம் சொல்லாதா? தயவு செய்து பரதநாட்டியம் கற்றுவிக்கிற ஆசான்களே, பரதநாட்டியம் ஆடுகிற பெண்களே, பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுக்கிற குருநாதர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், பரதநாட்டியத்தின் உள்ளடக்கத்தை மாற்றுங்கள். போதும். ஒரு இன்னும் 200 ஆண்டுகளுக்கு தேவையான பழைய கதைகள் நம்மிடம் இருக்கின்றன. இந்த நிகழ்காலத்துக்கு தேவையான கதைகளை கொண்டு வாருங்கள். அந்த கதையில், அந்த உள்ளடக்கத்தில் நாங்கள் முடிவு செய்தோம். இந்த உள்ளடக்கத்தில் ஐநா சபை என்ன சொல்லுகிறதோ அதை உள்ளடக்கமாக மாற்றுவோம். இந்த நிகழ்காலம் எதை கருதுகிறதோ அதை உள்ளடக்கமாக மாற்றுவோம். 29 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கிழிந்து கிடக்கிற ஓசோன் கோரையால் புற ஊதா கதிர்கள் இந்த பூமியில் நேரடியாக விழுகின்றன. பறவைகள் அளவில்லை, மனிதர்கள் அளவில்லை, பூமி அளவில்லை. ஆனால் இந்த பூமி சுடப்போகிறது, எரிய போகிறது என்று உலகத்தின் பனிமலைகள் அழுது கொண்டிருக்கின்றன. இந்த புவி வெப்பமாதல், இதை குறைப்பதற்குத்தான் ஐநா சபையை அழுது வாதாடுகிறது. உலக நாடுகள் சிந்தித்து கிடக்கின்றன. அந்த உலக நாடுகளால் 1.5 விழுக்காடு செல்சியஸ் வெப்பத்தை கூட குறைக்க முடியவில்லை. 1 விழுக்காடு வெப்பம் அதிகமானதற்கே மென் சிறகு கொண்ட பறவைகள் பூமியில் அழித்து விட்டன.
கம்பளி தோல் கொண்ட விலங்குகள் அழிந்து விட்டன. இன்னும் 3 விழுக்காடு வெப்பம் அடுத்த நூற்றாண்டில் அதிகமானால் 33 விழுக்காடு விலங்கினங்கள் அழிந்துவிடும் என்று ஐநா சபை பதறுகிறது, கதறுகிறது. உலக நாடுகள் கேட்கவில்லை. இந்த புவி வெப்பமாதலில் இருந்து இந்த பூமியை காப்பாற்றுகிற உள்ளடக்கத்தை ஏன் இந்த பரதநாட்டியத்துக்கு வழங்கக்கூடாது? சரி என்றார் இயக்குனர் கோகுலகிருஷ்ணா. சரி, நான் மெட்டமைக்கிறேன் என்றார் கீரவாணி. சரி, நீங்கள் என்ன செலவானாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் குஞ்சுமோன். ஒரு தமிழ் கவிஞருக்கு இதைவிட வரம் வேறு என்ன வேண்டும் தோழர்களே? நான் சொல்றேன் குஞ்சுமோன் அவர்களே, இந்த பாடலை நீங்கள் படமாக்கி கொடுங்கள். ஐநா சபையில் திரையிட்டு உலக நாடுகள் கைதட்டவில்லை என்றால் என்ன என்று கேளுங்கள். உலக நாடுகளுக்கு இது ஒரு படமாக அமையும் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். ஒரு நல்ல தம்பி கிடைத்திருக்கிறான், கோகுல் கிருஷ்ணா. நான் ஒரு இளைஞன் என் வீட்டுக்கு வந்தால் எந்த புற்றில் எந்த பாம்போ என்று பார்ப்பதில்லை, எந்த பூவில் என்ன தேனோ என்றுதான் பார்ப்பேன். அவரை பார்த்தால் ஒரு புதிய இளைஞன் வந்திருக்கிறான், லட்சியம் மிதக்கிற கண்கள், கேள்விகளில் ஒரு கூர்மை, கதையை விவரிப்பதில் ஒரு நேர்மை, எல்லாவற்றையும் சொன்னேன். நான் சில குறைகள் சொன்னேன், அதைத்தானையா நானும் கருதி கொண்டிருக்கிறேன், அதை நான் நிவர்த்தி செய்து விடுகிறேன் என்று நேர்மையாக சொன்னார். அறிவுள்ள பையன், ரொம்ப அறிவுள்ள பையன். இந்த பையன் வெற்றி பெறுவான். குஞ்சுமோன் அறிமுகப்படுத்தி யாரும் சோடை போனதில்லை. அவரு சட்டி பார்க்கிறார். இதனை இதனா இவன் முடிக்கும் என்ற 5 அதனை அவன்கண் விடல். இந்த திருக்குறளிலே முக்கியமான சொல் இதனை அல்ல, இவன் கண் அல்ல. இந்த குறளிலே முக்கியமான வார்த்தை இதனை இதனான் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். அந்த கடைசி அசை இருக்கு பாருங்க, அதுதான் சிறப்பு. விடல். நீ தேர்ந்து எடு, இவன் முடிப்பான். நம்பிக்கை வந்துருச்சா, அவன்கிட்ட பொறுப்பை கொடுத்துரு. கொடுத்துட்டு விடல், விட்டு விடு, சுதந்திரம் கொடு, தலையிடாத. விடல். என் ஆசா, என் தமிழ் தாத்தன், ஞான தகப்பன், அவன் ஒரு சொல் கூட பிழையாகாது. விடல், விட்டு விடு, சுதந்திரம் கொடு. அந்த சுதந்திரம் கொடுப்பான். இந்த அறிவான பையன் ஜெயிப்பான். அறிவு என்றால் ரொம்ப பேர் தகவல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அறிவுனா என்ன? சென்னைக்கும் சிகாகோவுக்கும் உள்ள தூரம் தொலைநுட்பத்தில் 0 கிலோமீட்டர் என்பது ஒரு தகவல், அறிவல்ல. கண்ணாடி என்பது திடப்பொருளும் அல்ல, திரவப் பொருளும் அல்ல, விரைத்த திரவம். இது ஒரு தகவல், அறிவல்ல. பிரசவத்தின் போது இடுப்புக்கு கீழே மரத்து போவதற்காக மருத்துவர்கள் இடுகிற ஊசிக்கு பெயர் எபிடியூரல். இது ஒரு தகவல், அறிவல்ல. கிரகங்களில் பெரியது வியாழன், கிரகங்களில் சிறியது புதன். இது ஒரு தகவல், அறிவல்ல. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின்னே வரும் வல்லினம் மிகும் என்பது ஒரு தகவல், அறிவல்ல. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது என்பது ஒரு தகவல், அறிவல்ல. இந்த தகவல்களை மட்டும் அறிவு என்று நம்பிக்கொண்டிருக்கிற கூட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள். அறிவை எப்போது ஒருவன் நடைமுறை கொண்டு வந்து கலை செய்கிறானோ அப்போதுதான் அவன் வெற்றி பெறுகிறான். அந்த திறமை கணேசுக்கு இருப்பதாக நான் நம்புகிறேன். எவ்வளவு அழகான சபை தெரியுமா இது? குஞ்சுமோன் அவர்களே, உங்களை நான் பாராட்டுகிறேன். ஒரு சனிக்கிழமை முற்பகலில் இத்தனை பெரிய திருக்கூட்டத்தை ஓரிடத்தில் கொண்டு வந்து குவித்து ஒரு வானத்தின் கீழ் இவ்வளவு பெரிய மாமனிதர்களை ஒன்று சேர்த்திருக்கிற உங்கள் திறமையை பாராட்டுகிறேன். நீங்கள் எது செய்தாலும் சரியாக இருக்கும். உங்கள் தன்மானமும் மீசையும் தரை பார்ப்பதில்லை. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடித்த விஷயம். அது அப்படியே இருக்கட்டும். சேர்ந்து செய்வோம், சாதிப்போம். தமிழ் சினிமாவில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். பெரிய படங்கள் மட்டுமே வெற்றி பெறும் என்ற ஒரு தத்துவத்தை மாற்றி சிறிய படங்களும் வெற்றி பெறும், நடிகர்களின் படங்கள் மட்டுமே வெற்றி பெறும்
என்ற சாஸ்திரத்தை மாற்றி தொழில்நுட்ப கலைஞர்களின் படமும் வெற்றி பெறும் என்ற புதிய சகாப்தத்தை உண்டாக்குவோம். வாழ்க கலை, வெல்க தமிழர்கள், வளர்க குஞ்சுமோன். என் அருமை நண்பர் கீரவாணி இந்த படத்திற்கும் ஒரு ஆஸ்கார் விருது பெறுக என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கும் பெரியவர்கள், தாய்மார்கள் மற்றும் திரிய ஊடக நண்பர்கள், தமிழ்நாடு மட்டுமில்லை, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாம்பே எல்லா மீடியா ஆளுகளும் வந்திருக்கு. எல்லோருக்கும் என் மேலே ஏதோ ஒரு அன்பு ஜாஸ்தி இருக்குது. இந்த ஜென்டில்மேன் 2 படம் வெற்றி படணும்னு ஆசை இருக்குது. இந்த ஜென்டில்மேன் படம் கொரோனாக்கு முன்னே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியது. 4-5 வருஷம் ஆச்சு ஜென்டில்மேன் 2 வருதுன்னு. நிறைய ஆளுங்களை எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், பேசியிருக்கேன். பட்டு கொரோனா காலத்தில் எல்லாம் மாறியாச்சு. இந்த கதை ஒரு த்ரெட்டு நான் எங்கூட ஒர்க் பண்ணிய இப்போ அவர் டைரக்டர் தென்தமிழ் கொரோனா டைமில் அவர் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் சொன்னால், உலகத்தில் கொரோனா டைமில் இந்த கதைக்காக ஒர்க் பண்ணி அவர் நானும் மட்டும்தான் இருக்கும். நான் கதை சொல்லி கொடுப்பேன், ஐடியா சொல்லி அவர் எழுதுவேன், அது மாற்றி அப்படியே இருந்தேன். அவருக்கும் அப்புறம் கொரோனா வந்தாச்சு. இப்போ நான் ஒரு மருந்து கொடுத்தேன், டோலோ 650 அசுத்திரமை, அது கேடிகே மெடிசன் சொல்லியாச்சு. அவர் அப்படியே 3 நாளுக்கு அப்புறம் குறைஞ்சாச்சு. அது ஏதோ அப்படியே ஒரு கதை வந்தாச்சு. அதனால் நிறைய சேஞ்ச் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஹீரோயின் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் மைண்டின் எல்லாம் மாறியாச்சு. இப்படியே கதை போயிட்டு. ஆனால் இதில் பிகினிங்கில் இந்த படம் பண்ணதுக்குள்ள காரணம் சொன்னால் கீரவாணி சார். நான் ஏஆர் ரஹ்மானை வச்சு 4 படம் பண்ணியிருக்கேன், சங்கரை வச்சு படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், 100 இல்லை 200 கணக்கு மேலே படங்கள் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு ப்ரொடியூசர் லெவலில் நான் வளரல, டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஏன்னா எந்த படம் எப்படி ஓடணும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்னு ஒரு பல்ஸ் எனக்கு தெரியும். இதில் லாபம் நஷ்டம் இருக்குது பிஸ்னஸில். பட் என்னோட லாபம் நஷ்டம் சொன்னால், ப்ரொடியூசருக்கு லாபம் இல்லை, வாங்குகிற ஹீரோயின்ஸ், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் அவரோட சம்பளம் கிடைக்கும். இந்த படம் பார்க்குற ஆளுங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. ஆடியன்ஸ் அவர் தான் என்னோட குருநாதன் மாதிரி தான். நான் அவர் படம் பார்த்து கிளாஸ் வந்தாலும் தான் ஜெயிக்க முடியும். ஆடியன்ஸுக்கு நஷ்டம் வராத மாதிரி தான் படம் பண்ணணும். அதுக்கு நான் ஹீரோயினுக்கு எல்லாம் நான் பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். அப்கமிங் டேலண்டட் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன், அப்படி தான் ஒரு சங்கர் உருவாகியிருக்கேன். ரஹ்மான் ஆல்ரெடி திலீப் சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரோஜா. அப்புறம் ஜென்டில்மேன் பண்ணும்போது சங்கரை சொன்னார், இளையராஜ் சாரை வச்சிடலாம் சொன்னார். நான் சொன்னேன், அவர் பெரிய ஜீனியஸ் ஆள், நான் அவரோட டிவோட்டி, எல்லா படங்களும் நான் பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். நம்ம ரஹ்மானே வச்சு பண்ணலான்னு சொல்லி அப்படி அவர் பாதி மனசினால ஓகேன்னு சொல்லி வச்சுட்டாரு. இளையராஜா சாரோட படத்தில் இப்போ ஆர்வி உதயகுமார், நான் அவரே அப்ரோச் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் பிஸியாக இருந்தேன். வீட்டுக்கு வாசப்படி வேணும், நல்ல பாட்டு கிழக்கோ, அது எல்லா படமும் நான் தான் வாங்கியிருக்கேன். ஏவிஎம் சரவணன் சாரு, சத்யா மூவிஸு, சிவாஜி ப்ரொடக்ஷன், தேவர் ஃபிலிம்ஸு, கவிதா இல்லையா, என்னோட குருநாதர் இந்த கே பாலாஜி சார், அப்படியே 100-200 கணக்கு படங்கள் நான் கேரளா சிட்டி என்எஸ்சி நாயன் படம் இல்லை நான் சிட்டி என்எஸ்சி வரை பண்ணியிருக்கேன். அந்த ஒரு அனுபவம் இருக்குது. ஆடியன்ஸ் எப்போவுமே என் கூட இருக்குது. அப்படி தான் வஸ்தாலப்பறை சூரியன் எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் ஓரோ ஆளு சரத்குமார் வில்லன் வஸ்தாலப்பறையில், சூரியன் ஹீரோ, இப்படியே அர்ஜுன் ஒரு மாதிரி பெரிய படங்கள் இல்லை. அதாவது ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வைக்கிறது என்னோட ஒரு டெக்னிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காசி கொடுக்க வேண்டாம், நான் சொன்னால் அது மாதிரி கேட்பேன். ஸ்டோரிக்கு எப்படி அவர் ஆளை கொண்டு வரணும்னு சொல்லுவார். ப்ளஸ்ஸு வைரமுத்து சார், அவர் நல்ல வரிகள் எழுதும். அவர் இல்லாமல் நான் எழுத முடியாது. அவரோட பாட்டு தான் என்னோட படத்தில் வரும். கீரவாணி சாரோட இந்த டைமில் கேட்ட சார், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் வாங்க சின்ன உடனே ஹைதராபாத்துக்கு கூப்பிட்டாரு. ஹைதராபாத்துக்கு போய் கேட்டேன், சார் ஒரு படம் பண்ண குஞ்சுமன் சார் உங்களுக்காக பண்ணுறேன். ஸ்டோரி கேட்கல, ஹீரோ கேட்கல, ஹீரோயின் கேட்கல, ஒன்றுமே கேட்கல, குஞ்சுமன் சாருக்காக படம் பண்ணேன் சொன்னேன். அவரை நம்ம எவ்வளோ கும்பிட்டாலும் எவ்வளோ வார்த்தை சொன்னாலும் அது பயங்கரமான சந்தோஷம். அட்வான்ஸ் கொடுத்து வேண்டாம், அட்வான்ஸ் வேண்டாம்னு சொல்லியாச்சு.
அப்படியே கீரவாணி சார், அப்புறம் வைரமுத்து சாரோட சொல்லியாச்சு. நிறைய அனுபவங்களும் வேதனைகளும் வந்திருக்கு. அந்த வேதனைகளை எல்லாம் மறந்துட்டு இந்த அளவில் இப்போ ஒரு 3 பாட்டு கம்போசிங் முடிஞ்சாச்சு. ஸ்டோரி ஸ்க்ரீமில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியாச்சு. புதுசாக கோகுல் கிருஷ்ணா சொன்ன பையனை கிடச்சிருக்கு. மற்ற டாப் டெக்னீஷியன் எனக்கு வருத காம்பவுண்டு வருத ஆளுங்கள் எல்லாம் டாப் டெக்னீஷியன் தான். ஆனால் அவர் என்னோட காம்பவுண்டு வந்துன்னா நான் ஒரு ஆல்மரம் மாதிரி சாதாரண ஆள் வருது, அப்புறம் பெரிய ஆளாகுது, அப்புறம் அவர் வேறு படத்தில் போது அவர் பிஸியாகுது. இந்த படத்துல நான் எல்லா என் கூட நடித்த ஆளுங்களை டைரக்டர்ஸோட கேட்டேன். அவரெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கு. ஆனால் நான் அவரே குறை சொல்ல முடியாது. பிஸியாக இருந்தாலும் அவர் கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட் அவர் ஓனர் பண்ணி தான் ஆகணும். அதனால புது டெக்னீஷியன், புது ஹீரோயினிஸ் அப்படி வச்சுட்டு ஓரளவு வந்திருக்கு. எனிவே இதெல்லாம் சொல்லி நான் ஒரு வருஷம் சொல்ல வேண்ட கதை தான். என்னோட கோடான கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லூஸ் ஆகிருக்கேன், கோடான கோடி சம்பாதிச்சிருக்கேன், கடைக்காரன் ஆச்சு. இப்போ நான் போய் ஏவிஎன் சரவணன் சார்னு நான் இன்விடேஷன் கொடுத்தேன். அவர் சத்யாமூர்த்தி வீரப்பன் சார், எஸ்பி முத்துராமன் சார், அவர் எல்லாம் அவங்களோட எல்லாம் பிச்சை தான், அவங்கள கொடுத்த அந்த பிச்சை தான் நான் இன்னைக்கு கோடிகளை சம்பாதிச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்குள்ள காரணம். அது மாதிரி நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த பாட்டுகள் தான் எனக்கு வைரமுத்து சார். சில ஆளுங்கள் அவர் வைரமுத்து சார் புது ஆளுங்களை கொண்டு வராமோ அவர் பையன் இருக்கு, நான் உயிரோடு இருக்காரு, படங்கள் பண்ணினா நான் வைரமுத்து சார் தார வச்சு பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன் நிறைய ஆள். அது இல்லைன்னா எனக்கு முடியாது, நான் வரிகள் அந்த மாதிரி இருக்கேன். அது என்னுடைய ஒரு நேச்சர். அது நான் பிடிவாதக்காரன் எல்லாம் சொல்லும். நான் கதையில் பிடிவாதக்காரனாக இருக்கும், ஆர்டிஸ்டில் பிடிவாதக்காரனாக இருக்கும், குவாலிட்டியில் பிடிவாதக்காரனாக இருக்கும். அது என்னுடைய ஒரு நேச்சர். ஓரோ சோங்கும் இப்போ வைரமுத்து சார் சோங் என்னுடைய ஒரு சாராம்சம் சொன்னார். உலக அளவில் பேசப்படலாம் அந்த சோங்கு, அந்த மாதிரி வரிகள் எழுதியிருக்கேன். இப்போ அவர் வரிகள் உலகத்துக்காக ஒரு வரிகள் எழுதி அது பிக்சரைசேஷன் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 8-10 கோடி வருவதுன்னு நான் நினைக்கிறேன். 8 கோடி மினிமம். அது உலக அளவில் ஐநா சபையில் பேசணும்னா அந்த அளவு மாதிரி பிக்சரைசேஷன் பண்ணி தான் ஆகணும். சரிவே அவர் பேர் இருக்க, கீரவாணி சார் பேர் இருக்க, நிறைய ஃபைனான்சியர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணேன், படம் பண்ணேன்னு சொன்னார். நிறைய ஆளுங்க வந்திருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆவதுக்கு உதவி செஞ்ச நிறைய ஆளுங்கள் இருக்கு. அவருக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். ஆனரபிள் மினிஸ்டர் திரு முருகன் அவர்கள் வந்தார், அவர் எனக்கு ரொம்ப நண்பர். ஜப்பான் ஹை கமிஷனர் ரொம்ப நண்பர். பங்களாதேஷ் ஆளுங்களை எல்லாம் என்னோட நட்புக்காக வந்திருக்கேன். இங்கே வந்திருக்க அத்தனை பத்திரிகை ஆளுங்களும் மற்றும் இங்கே வந்திருக்கா என்னோட வெரி வெரி க்ளோஸ். காக்கர்த்தியா பிரசாத் குமன் இந்த படத்தில் ஒரு பெரிய ட்ரைனிங் போய் அவரோட படங்களை 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் வாங்கியிருக்கேன். நல்ல பெர்சனாலிட்டி உள்ள பையனாக இருந்தேன். எல்லா ஆளுங்களும் அவர் மேலே நல்ல ஒரு லவ் எஃபெக்ஷன் பொண்ணுங்களுக்கு பார்த்தாலும் அந்த மாதிரி அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும், அழகான. இப்போ அவர் அழகாக இருக்கேன். அவருக்கு இந்த கதை சொன்னோன்னே குஞ்சுமன் சார் படத்தில் நான் நடிப்பேன்னு சொல்லியாச்சு. இவர் ஒரு ரவுண்டு இந்த படத்திலோட ஒரு ஜென்டில்மேனாக வந்துருக்கு. ஏன்னா என்னோட ஃபீலிங்கு ஓரோ ஆளுங்களும் ஜென்டில்மேனாக இருக்கணும். அதுதான் கதையோட தீம். எல்லாருமே ஜென்டில்மேன் இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் ஜென்டில்மேனான்னு சொல்ல முடியாது, ஆனால் நம்ம எல்லாரும் ஜென்டில்மேன் ஆகணும்னு ஒரு தீம் தான் இந்த ஸ்டோரியில் இருக்கு. அது மாதிரி எனக்கு வேண்டிய ஒரு சகோதர பையன் பெங்களூரின்னு வந்திருக்கு, ஜோசப், டாக்டர் ரோசம், அவரெல்லாம் வேண்டிய ஆளுங்கள் நிறைய ஆளுங்க நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவருக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். கீரவாணி சாருக்கா நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். சம்பளம் அட்வான்ஸ் கொடுத்து கூட திரும்பி கொடுத்தாச்சு. வைரமுத்து சார் நான் வீட்டில் போய் எல்லாம் சொல்லி அட்வான்ஸ் கொடுத்தேன். குஞ்சுமன் சார் இப்போ எனக்கு அட்வான்ஸ் வேண்டாம், கடவுள் முன்னேத்தால எல்லாம் வச்சுருக்கு, நீங்கள் படம் பண்ணிகிட்டே இருங்கோ, எனக்கு தேவை இருந்தால் கேட்குறேன்னு சொல்லி வழி அனுப்பி விட்டாச்சு. இல்லை சார் அது நல்லா இல்லை, ஏதோ இல்லை நான் காசு அப்புறம் வாங்குறேன், முதல்ல நீங்கள் படம் பண்ணுங்கோ. கீரவாணி சார்னு சொன்னார். அப்புறம் வாங்கலாம் சார், இப்போ வேண்டாம் சார், அட்வான்ஸ் வேண்டாம் சார். 1.5 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு ஏதோ இது கொடுத்தேன். கொச்சியில் வந்தப்போ அது திரும்பி கொடுத்துட்டாரு. என்னை அழ வச்சாச்சு, அழுத்துட்டாரு. அப்புறம் கொச்சியில் வந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நானே செலவு பண்ணுறேன்னு சொன்னார். என்ன சார் அதெல்லாம் முடியாது, ஃப்ளைட்டு டிக்கெட் எல்லாம் நானே எடுத்துடுறேன்னு சொன்னார். சரி அதுக்கு நான் ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தேன், இது போதும்னு சொல்லியாச்சு. எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நானே பண்ணேன். அந்த மாதிரி உள்ளங்கள் உள்ள ஆளுங்கள் யாருமே ஒரு ஆள் வீணா தாங்கி நிறுத்த மாட்டேன். நான் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கேன். யாரும் இது இந்த தமிழ்நாடு என்னுடைய தாய் வீடு மாதிரி தான். என்னை வாழ வச்ச வளர வச்ச தமிழ் மக்கள் இருக்கு. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆளுங்களும் என்னை வாழ வச்சிருக்கேன். என்ன உலகம் மொத்த படங்கள் பார்த்துருக்கேன். கேரளாவிலிருந்து நான் வளர்ந்துருக்கேன். என்னோட மனைவி இருக்கேன். என்னோட வீழ்ச்சியில் தாழ்ச்சியில் மனைவி கூட இருந்தேன். அவரும் எனக்கு சப்போர்ட், அவர் ப்ரேயர் பண்ணுறேன்.
என்னோட பசங்க இருக்கு, இது எல்லாரும் எனக்கு ஒரு சப்போர்ட். பட் நான் தளர மாட்டேன். தளர மாட்டேன்னு சொன்னால் எனக்கு என்னோட காட்ஃபாதராக இருந்த ஜிவி சார் பெரிய பிரச்சனை வந்தாச்சு. அவர் யாரும் ஹெல்ப் பண்ணல, அவர் தற்கொலை பண்ணியாச்சு. பட் தற்கொலை ஒரு சொல்யூஷன் இல்லை. நம்மளை அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அது சொல்யூஷன் பண்ணணும், மைண்டு கிளியர் பண்ணணும். தற்கொலை பண்ணது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ காட் கிரேஸ் நான் இந்த ஜெல்லிமேன்ட்னா உலகம் மொத்தம் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அந்த மாதிரி கிரியேட் பண்ணி 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 இன்னைக்கு ஒரு சின்ன விழா வந்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு பெரிய விழா கொண்டு வந்து உங்களை எல்லாம் நல்ல ஒரு படம் தரணும்னு தான் நான் ஆசைப்படுது. அதுக்கு இங்கே வந்து வாழ்த்துவங்களுக்கும் இங்கே வந்து எல்லா ஆளுங்களுக்கும் என்னோட நன்றி சொல்கிறேன். அடுத்த ஜென்டில்மேனோட ஆடியோ விழாவில் நம்ம சந்திக்கலாம் ஷார்ட்லின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கிறதுக்கு ஈரவாணி சார் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கேன். வைரமுத்து சார் ரொம்ப பிஸியாக இருந்தேன். தம்பி ஆர்வி உதவிமார் அவரும் சப்போஸ் எனக்கு படம் பண்ணலாம். கதிர் இன்னைக்கு இங்கே இருக்காருது, அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் நான் சொல்ல இல்லை, கடவுள் கொடுத்துருக்கேன். காதல் தேசம் அவன் கோபாலட்டன் அவரோட மகன் வந்திருக்கு. மற்றும் எல்லா பேச்சாளர் நாஜில் அவர் சகோதரர் நம்பர் காக்கரத்திய பிரசாத் ரவி கொட்டாரிக்கிற அவர் என்னோட சகோதரர் எல்லாருமே என்னோட வளர்ச்சிக்காக மீண்டும் குஞ்சுமான் வரணும்னு உள்ளதுனால இந்த ஆடியன்ஸும் இந்த பத்திரிகையாளர்களும் வந்திருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகிடும். 2024 இந்த படம் உங்களுக்கு நல்ல ஒரு படமாக தர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு மெட்ராஸ் வந்து இங்கே எல்வி பிரசாத் சார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யும்போது அப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஒரு வருஷம் இங்கே இருந்தாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா கன்சீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வைசாக் போய் அங்கே கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அங்கே தான் நான் பிறந்தேன். அதுக்கு நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, எப்போவுமே ஐஎம் ஏ தமிழ் சோல் தாட் இன் தெலுங்கு பாடி, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சம்பாதிச்சு ஏதோ ஒரு பிரெட் அண்ட் பட்டருக்காக இங்கே வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி 22 வருஷமாக நான் இங்கே சென்னையில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் சில காரணத்திற்காக ஹைதராபாத் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். தெலுங்கு படங்கள் எல்லாம் அங்கே தான் பண்ணணும்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஹைதராபாத் ஷூட் பண்ணியாச்சு. மறுபடி என்ன இங்கே தமிழ்நாட்டு கூப்பிட்டு வந்து இந்த தமிழ் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணவர் தான் குஞ்சுமோன் சார். அவரை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன். அவர் போலீஸ்காரன் மாதிரி மீசை வச்சுருக்காங்க. ஆனால் போலீஸ்காரனுக்கு அவருக்கு ஒரு 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 சம்பந்தம் இருக்குது. யாரோ ஒரு போலீஸ்காரன் வந்து நார்மலாக சொல்லுவாங்க, யுவர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அவர் கூட என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அன்போடு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சார், உங்கள் இதயத்தில் நான் ஒரு ஜீவிதாந்தம் ஒரு ஃபரெவர் நான் ஒரு கைதியாக இருப்பேன். ஸோ இந்த படத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் வித் 100% சின்சியாரிட்டி வித்தவுட் காம்ப்ரமைஸ் நான் பண்ணுறேன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ சபை மூலமாக மறுபடியும் சொல்கிறேன். அப்புறம் நான் சென்னையில் இருக்கும்போது நிறைய கோயிலுக்கு போனேன். நான் பார்க்காத கோயில் கிடையாது. ட்ரிப்ளிகேன் பார்சார்த்தி கோயில், மயிலாப்பூர் லெஸ் கார்னரில் கபாலீஸ்வரம் கோயில், இந்த மாங்காடு எல்லா கோயிலும் சுற்றி பார்க்குறது உண்டு. அப்போது அந்த வயசில் எல்லா கோயிலும் சுற்றுறது, பூஜை பண்ணுறது, குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி 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 கடைசியில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பூஜை பண்ணுறதுன்னா ஒரு பாட்டு, நல்ல பாட்டு கேட்குறது தான். பாட்டுன்னா வெறும் சங்கீதம் இல்லை, அதில் வேர்ட்ஸ். ஒரு நல்ல பாட்டு கேட்டால் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், வாலி அவர்கள், அண்ட் வைரமுத்து அவர்கள். இந்த 3 பேர் எழுதுகிற பாட்டு, ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் கேட்டால் எனர்ஜி கிடைக்கும். ஒரு ஆஸ்பிஷியஸாக, ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு மூடு மாறிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, வாலி சார் எழுந்த பாட்டு. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அந்த மைண்டு ஒரு 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 டிவோஷனல் ஆகிடும், ஒரு பூஜை பண்ண மாதிரி ஆகிடும்.
நான் கோயிலுக்கு இப்போ போகிறதில்ல, எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல. ஒரு மனசில் ஒரு ஏதோ ஒரு மெடிடேஷன் பண்ணணும், ஒரு பூஜை பண்ணணும் ஃபீலிங் வந்தால் ஒரு நல்ல பாட்டு கேட்குறது, அதுதான் எனக்கு பூஜை. அதே போல் எப்போ மைண்டு டிஸ்டர்ப்டாக ஒரு 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 டிப்ரெஷனுக்கு போனால் யார் எழுதின பாட்டு சோகமினி இல்லை அட இனி வானமே இல்லை, அது பாட்டு கேட்டால் எனர்ஜி திருப்பி வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் பூஜை பண்ணுற சாங்ஸ் யார் எழுதியிருக்காங்களோ அவங்களே இப்போ என்ன படத்துக்காக மறுபடியும் எல்லா பாட்டும் அவர் எழுந்து வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு லைஃப் கொடுக்குறாங்க, அது ஒவ்வொரு பாட்டுக்கும் அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி நான் ஃபீல் பண்ணி அது நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி சார் வைரமுத்து சார். இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் நான் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சு மறுபடியும் பேர் சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுத்ததுக்கு குஞ்சுமோகன் சாருக்கும், அதே போல் சந்திரமுகி எடுத்துக்கிறவர்கள் பி வாசு சார் அவர்களுக்கும், லைகா புரொடக்ஷன் அவர்கள் கூட நான் நன்றி தெரிவிக்கிறேன். தமிழ்நாடுன்னு சொன்னால் எனக்கு டிஎம்எஸ் சார், மதுரையில் நான் சாப்பிட்ட பொங்கல், மீனாட்சி அம்மன், தமிழ்நாட்டுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம், எத்தனையோ சம்பந்தம் இருக்குது. அது நான் முன்ன சொன்ன மாதிரி ஐ ஆம் ஏ தமிழ் சோல் காட் இன் தெலுங்கு பாடி. நன்றி, வணக்கம்.